நான் பேசுறது the biblical way of prosperity. இந்த செல்வந்தர்களுக்குன்னு ஒரு மனது இருக்கு பாருங்களேன். இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா மில்லினியர்ஸ் மைண்ட். ஒரு ஏழையின் சிந்தனை எப்படி இருக்கும் அல்லது ஒரு செல்வந்தனின் சிந்தனை எப்படி இருக்கும்? ஏன் இந்த சிந்தனையை பற்றிய ஸ்டடி வேதாகமும் அதை பத்தி ரொம்ப அருமையா பேசுது. ஒரு ஆள் உயர்றானா, ஒரு ஆள் செழிக்கிறானா, இந்த செழிக்கிற ஆளுக்குள்ள செழிக்க வைக்கிற எண்ணம்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி தரித்திரத்துல கிடக்குறானா அவனை தரித்திரத்துல உட்கார வைக்கிற தரித்திர எண்ணம்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப பெரிய பெரிய ஆட்களுடைய அந்த மனது இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வேதாகமத்திலிருந்து வெளிப்பட்ட எண்ணங்களாக அது இருக்கிறது. ஒருவருடைய திங்கிங்க்கும் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்கு. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன? மனம் திரும்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்புன்னா என்ன அர்த்தம்? எண்ணங்களை மாற்று, சிந்திக்கதை மாற்று. நீ எண்ணுவதையும் சிந்திப்பதையும் மாற்றினால் சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு. அதான அதனுடைய அர்த்தம். இந்த பணக்காரனின் எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்ல போறேன். புவர் மேன் திங்கிங். ஒரு ஏழையின் எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நமது கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை. இப்படி யாராவது யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் ஏழ்மைத்தன சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ ஒரு செல்வந்தனின் மனநிலை என்ன? வாட் இஸ் a millionaire's mind? அவர் எப்படி யோசிக்கிறான்னா, எல்லாம் என்னுடைய தீர்மானத்திற்காக கடவுள் கொடுத்திருக்கிறார். சில பேருக்குலாம் கொஞ்சம் புதுசா இருக்கும். என்ன வசனத்தை சொல்றாரு, கையெல்லாம் தட்டுறாங்க, விசில்லாம் அடிக்காங்க. வாட் இஸ் திஸ்? இட் இஸ் சினிமா தியேட்டர்? நோ, இட் இஸ் மோர் தென் சினிமா தியேட்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நேராக உள்ளங்களையும் சேர்த்து நாம் உயர்த்துவோம். என் கரங்களை மாத்திரமல்ல, என் உள்ளங்களையும் சேர்த்து நான் உயர்த்துகிறேன். ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு சோதமின் ராஜாவை பார்த்தவன் இவ்விதமாய் சொன்னான், என்ன பணக்காரனாக்கின பெருமை என் தேவனுக்குத்தான் சேர வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. He is the possessor of heaven and earth. அவரே வெள்ளிக்கு உரியவர், பொன்னுக்குரியவர், சகல வளங்களுக்குரியவர், சகல நன்மைகளுக்கு உரியவராய் அவர் இருக்கிறார். He is El Shaddai. He is El Shaddai. Hallelujah. எல்லா நன்மைகளுக்கும் அவரே ஊற்றாக இருக்கிறார். சகல நன்மைகளும் புறப்படும் இடமாக அவர் இருக்கிறார். ஆகையால் என் கைகளை அவருக்கு நேராக உயர்த்துகிறேன். Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடையவர்கள், நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எங்க கை ஒரு நாள் ஏந்த கூடாது. எங்க கை வாரி இறைக்கணும், எங்க கை வாரி இறைக்கணும், எங்க கை வாரி இறைக்கணும், எங்க கை வாரி இறைக்கணும். இங்க யாருக்கும் கையேந்திர நிலை இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கும் கடன் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கும் வறுமை இருக்கக்கூடாது. ஒருவர் கூட வறுமையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் 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 எஸ். நன்மைகளின் ஊற்று, நன்மைகளின் ஆதாரமே உங்ககிட்ட இருந்து எல்லாம் இறங்கி வருகிறது அப்பா. ஹல்லேலூயா. நீரோட எண்டை நாட்டப்பட்ட மரம் நாங்கள். ஹல்லேலூயா. சொல்லிக்கோங்க, நீரோட அண்டை நாட்டப்பட்ட மரம் நான். இயேசுவோடு இணைக்கப்பட்ட நபர் நான். ஹல்லேலூயா.
தேவ வார்த்தையிலே நாட்டப்பட்ட நபர் நான். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட நபர் நான். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. நாட்டப்பட்ட நாங்கள் செழிப்போம். ஹல்லேலூயா. நாட்டப்பட்ட நாங்கள் செழித்திருப்போம். ஹல்லேலூயா. நீரோடு அண்டை நாட்டப்பட்ட மரம். ஹல்லேலூயா. நாங்கள் இலை உதிர்வை காண மாட்டோம். எங்கள் மரம் எப்போதும் பசுமையாய் இருக்கும். எங்கள் வாழ்வு எப்போதும் பசுமையாய் இருக்கும். நாங்கள் பசுமையாய் இருப்போம். ஹல்லேலூயா. பசுமை எங்களுக்கு உரியது, வளமை எங்களுக்கு உரியது. லெட்ஸ் கிளைம், லெட்ஸ் கிளைம், லெட்ஸ் கிளைம். சொல்லுங்க, அது எனக்கு உரியது. ஹல்லேலூயா. வளமை எனக்கு உரியது. நல்ல உரிமையோடு அதை அழையுங்கள், உரிமையோடு அதை பேசுங்கள். வளமை எனக்கு உரியது. Prosperity is belong to us. It's belong to us. Prosperity, hallelujah. It's my birthright. It is my right. It is my right. It is my right. It is my right. Rakamana ko shekendele dere karabalaba. Oh, glory, 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 glory. மகிமையின் பிரசனம் அப்பா எங்களை மூடுவதற்காய் நன்றி. Hallelujah. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Oh, rakanama shandala bagarabalaba. Abundance in your presence, Daddy. Abundance in your presence. Abundance in your presence. Abundance in your presence, Daddy. Hallelujah. கானா ஊர்ல நீங்க இருந்தீங்கன்னா அங்க அப்படியே நிரம்பிச்சு எல்லாமே. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் இன்னைக்கு எங்களை மூடி கொண்டிருக்கிறது. அந்த பிரசன்னம் இன்னைக்கு எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. இயேசுவினால் நாங்கள் மூடப்பட்டிருக்கிறோம். இயேசுவினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் மேல இருந்த அதே ஆவியானவர் எங்களை நிரப்பி இருக்கிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இயேசுவின் மேல இருந்த அதே ஆவியானவர், the same anointing, the same Holy Spirit எங்களை நிரப்பி இருக்கிறீர். ஆகையால் நாங்களும் நிறைவை பார்ப்போம். நாங்களும் நிறைவை மாத்திரம் பார்ப்போம். நாங்கள் குறைவை காண மாட்டோம். எங்கள் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அதில் குறைவு ஒன்றும் இருப்பது இல்லை. எங்கள் கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது அதில் குறைவு ஒன்றும் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லும் வாழ்வு எங்களுக்கு உரியதா இருக்கிறது. அது எங்களுடைய உரிமையா இருக்கிறது. It is our right, Daddy. It is our right. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எங்களுக்கு அதை உரிமையாக சொத்தாக அதை வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. எடுத்துக்கொள்கிறோம் இந்த மாலை வேளையில், பெற்றுக்கொள்கிறோம் இந்த மாலை வேளையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளின் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, இந்த வெளிச்சம் ஒவ்வொரு மீது வந்து அமருவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீ செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Amen. 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 அமர்ந்து கொள்ளுவோம். ஒவ்வொரு செவ்வாய் மாலையிலும் செழிப்பு மட்டும் வியாபார முன்னேற்றங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். The biblical way of business and prosperity. Okay. ஸோ தொடர்ந்து 18 வாரங்களுக்கு மேலாக இதை பற்றி படித்து வருகிறோம். இதில் நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறோம், கவர் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேச போகிறோம். என்ன தலைப்புன்னா, இந்த மணி, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை குறித்து வேதம் என்ன பேசுது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளணும். நேற்றைக்கு கூட ஒரு தம்பி வந்திருந்தாப்புல, அண்ணன் பைபிளில் இருந்து எத்தனையோ காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், கடைசியில் பணத்தை பற்றி பேசிட்டீங்களேண்ணே அப்படின்னாரு. உண்மையிலே நான் கேட்டேன், இப்போ உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பண பிரச்சனை தான். அதான் தம்பி அதை பேசிகிட்டு இருக்கிறேன் நான். உங்கள் வீட்டில் வருகையில் போவோமா மாட்டோமான்னு சண்டை நடந்துகிட்ருக்கு. இப்போ உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டை என்னது? பண பிரச்சனை தான் நடக்குது. மக்கள் பாருங்களேன், வாழ்க்கையில் சந்தித்துட்டு இருக்கிற பிரச்சனை முக்கால்வாசி பார்த்தா ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் சபையில் அதை பேசும்போது அந்த பிரசங்கியாருக்கு ஒரு முத்திரை குத்தி அவர் என்ன பண்ணிவிடுவாங்க, ஒதுக்கி வச்சுடுவாங்க. இவர் என்ன ப்ராஸ்பரிட்டி பேசுகிறாரு, பணத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்ட்டு. இதை பேசுகிறதுக்கு கொஞ்சம் தைரியமான ஆட்கள் தேவை. கொஞ்சம் பேர் எழும்பியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆமாம். ஏன்னா இந்த மாதிரி பேசுகிற ஆளை விட மாட்டாங்க.
பிச்சு கொதறிடுவாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டு, தெரியுமா இதெல்லாம் ஈஸி கிடையாது. சிலர்லாம் நீங்கள் ஈஸியாக உட்காந்து கேட்டு போயிடுறீங்க. அவ்வளோ கல்லெறியெல்லாம் வாங்கணும், அவ்வளோ வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆமாம், முத்திரெல்லாம் குத்தி அடுத்த அந்தி கிறிஸ்து இவர் தான், அந்தி கிறிஸ்து வந்து விட்டார், திருநெல்வேலியிலையும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதெல்லாம் அறியாமையின் வெளிப்பாடுகள். இயேசு அதிகம் பேசின ஊமை என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா, பணத்தை பற்றிய ஊமையை அவர் அதிகமாய் பேசினார். அது பணத்தை எப்படி கையாளுறது, பணம் எப்படிப்பட்டது, இதை பற்றிய ஊமையை தான் இயேசு என்ன பண்ணுறாரு, நிறைய பேசினார். வேதாகமத்தில் இருக்கிற அதீதமான வசனம் எதை பற்றியது அப்படின்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. ஜெபத்தை பற்றி 500 வார்த்தை இருக்குது, விசுவாசத்தை பற்றி 500 வார்த்தை இருக்குது, பணம், பொருள், ப்ராஸ்பரிட்டி, மெட்டீரியல், இதை பற்றி 2300 வார்த்தைகள் இருக்குது. ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க, எது ரொம்ப முக்கியமோ அதை கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கிறார். ஒருத்தர் சொல்லுவார், அன்பு முக்கியமா பணம் முக்கியமா? பாருங்களேன், இந்த கம்பேரிசன் சில நேரம் இந்த மாதிரியே சொல்லுவாங்க. அன்பு முக்கியமா, சரி உங்கள் அன்பை வச்சு இந்த மாதம் வாடகை கேட்டுங்களாம் பார்ப்போம். இந்த மாதம் கரண்ட் பில்லை இல்லை சர்ச்சு பில்லை உங்கள் அன்பை வச்சு கேட்டுங்களாம் பார்ப்போம். இல்லை மளிகை கடையில் போய் நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கேன், ஒரு 10 கிலோ அரிசி தாங்க சொல்லுங்களாம் பார்ப்போம். சே என்ன ஒரு அன்பு, அண்ணனுக்கு ஒரு 10 கிலோ அரிசி, அவனும் சொல்ல தான் செய்வான். சந்தோஷமாக பட்டீங்களா? நீங்கள் சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு சரியாக போச்சு. அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. பாருங்கள், அன்பு மேலானது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பணமா அன்பா அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி கம்பேர் பண்ணிலாம் பைபிள் பேசலை. சிலர் இப்படி தான் கம்பேர் பண்ணுவாங்க, சாணியா தங்கமா இப்படியே கம்பேர் பண்ணுவீங்க. அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேரிசன் அன்போட போட்டி போடுறதுக்காக பணத்தை பற்றி பேசுறது இல்லை. அன்பு ரொம்ப முக்கியமானது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி கடவுளும் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால தான் பொருள் உலகத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆமே. இன்னும் சொல்ல போனால், பணம் காரியத்தில் யார் அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பொருளாதார சுதந்திரத்தை யார் அடைகிறார்களோ அவர்கள்தான் இன்னும் அன்பை தாராளமாய் பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். என் மனைவிக்கு செய்யணும்னு ஆசை தான், ஆனால் காசு இல்லையே. என் பிள்ளைகளுக்கு செய்யணும்னு ஆசை தான், ஆனால் அதுக்கானது இல்லையே. சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நல்ல ஊழியம் செய்றீங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான், ஆனால் இல்லையே தம்பி இல்லையே அப்படிம்பாங்க. அப்போ அன்பு வச்சிருந்தா கூட அதை பரிமாறிக்கொள்றதுக்கு ஒரு உருவகம் தேவைப்படுது, அதுதான் பணம். ஆமே. பணம் முக்கியம் இல்லை, பணத்தை பற்றியா பேசுகிறீங்க, இப்படி சலிச்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், தரித்திரத்திலிருந்து வெளியே வரவே மாட்டீங்க. என்றென்றும் நீங்கள் அதில் நிலைத்திருப்பீர்கள், அதுவும் உங்களில் நிலைத்திருக்கும். ஆசீர்வாதம் இல்லை இது. ஒரு ஆள் உங்கள் வீட்டுக்கு எப்போதும் வராரு, அவரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, நீ ஒன்றும் முக்கியம் இல்லை, நீ ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு எப்பவும் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் வருவாருன்னு நினைக்கிறீங்க? வரவே மாட்டார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பணம் ஏன் வர்றதில்ல தெரியுமா? அவங்க முக்கால்வாசி நேரம் அவங்க வாயில் என்ன வரும் தெரியுமா? பைசா ஒன்றும் முக்கியம் இல்லை, பைசா ஒன்றும் முக்கியம் இல்லை. அதனால தான் அது போயிருது. ஓஹோ, நான் முக்கியமே இல்லை போலன்ட்டு. பணம் முக்கியம் இல்லை என்று வேதாகமம் சொல்லவே இல்லை. எடுத்து காமிச்சிட்டேன், இதெல்லாம் போதிச்சிட்டேன் ஏற்கனவே. மணி ஆன்சரத் ஆல் திங்ஸ். பணம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அந்த பைபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்கே என்ன வேணும்? பணம் வேணும். இல்லைன்னா பைபிள் கூட என்ன பண்ண முடியாது, அச்சடிக்க முடியாது. ஆலயம் கட்டுறதுக்கு என்ன வேணும்? அதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும்தான் பணம் தேவையில்லாமாங்க. சர்ச்சு கட்டணும், உற்சாகமாய் கொண்டு வாங்கல் அப்படிம்பாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் பண்ணும்போது பணத்தை திட்டுறது, பணக்காரனை திட்டுறது. இப்போ கொண்டு வாங்கன்னா எப்படி கொண்டு வர்றது? விருப்பம் தான், ஆனால் இல்லையே இல்லையே அப்படின்னு நெஞ்ச பைய தேய்க்க வேண்டியதுதான். அப்போ வேதாகமோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணுறது இல்லை, பேசுறது இல்லை. தேவன் பாருங்க ஒரு பொருள் உலகத்தை உண்டாக்கினார். God create a material world.
மனுஷனுக்கு தேவையான உணவு, உடை, நீர், ஆகாரம், உழைப்பு, அவனுக்கு தேவையான இன்பங்கள் எல்லாத்தையும் அவர் உண்டாக்கினார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் மனிதனையே அவர் உண்டாக்கினார். ஏன்னா டே 1ல இருந்து என் பிள்ளை ராஜா மாதிரி வாழணும். என்னங்க முதல் நாள்ல இருந்து எப்படி வாழணும்? ராஜா மாதிரி வாழணும். அதுதான் கடவுளுடைய ஐடியா. எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு தான் யாரை உண்டாக்குறாரு? மனுஷனையே உண்டாக்குறாருன்னா என்ன அர்த்தம்? மனிதன் தேவையில வாழணும், குறைவில் வாழணும், பற்றாக்குறையில் வாழணும், தட்டுப்பாட்டில் வாழணுங்கிறது அவருடைய ஐடியா கிடையாது, அவருடைய யோசனையே கிடையாது. அவர் மனிதன் நிறைவில் வாழணும், பரிபூர்ணத்தில் வாழணுங்கிறது தான் அவருடைய சித்தமாக, நோக்கமாக இருந்தது. அதனால தான் முதல் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படைச்சிடுறாரு. கடைசியில் தான் யாரை படைக்கிறாரு? சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசியில் படைச்சதுனால யாரு? இந்த மனுஷன் தான் ரொம்ப லோயஸ்ட் போல, சரி ஆடு மாடுலாம் படைச்சிட்டோம், மனுஷனையும் படைப்போமே. ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, அப்படியே இந்த சப்பானியையும் வளர்த்தாங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, கடவுள் அதை இதெல்லாம் படைச்சாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில் கொஞ்சம் களிமண் மிச்சம் இருந்தது, உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த மிச்ச களிமண்ணை வச்சு நம்மளை பண்ணிட்டாரு போல, இப்படி யோசித்துடுறாங்க. ரொம்ப தப்பான ஒரு எண்ணம் பாருங்க, ரொம்ப தப்பான எண்ணம். மனுஷன்னா ரொம்ப முக்கியமானவன். எல்லாம் சொல்லுங்க, மனிதன் ரொம்ப முக்கியமானவன். எல்லாம் சொல்லுங்க, நான் ரொம்ப முக்கியமானவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப முக்கியமானவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ரொம்ப வேல்யூ பண்றார். ஆமென். எஸ். இப்போ அப்படி வேல்யூ பண்ணதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சிட்டார், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இறுதியிலே மனிதனை படைக்கிறார். ஏன்னா இவன் தான் ரொம்ப முக்கியமானவன். ஸ்டாரை தொங்க விடுறாங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது தூதர்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன பயங்கரமாக இறங்கி இவரே வேலை பார்க்குறாரு. வழக்கமாக எங்களை தான் வேலையை செய்ய சொல்லுவார், ஆனால் இன்னைக்கு இவரே சமையலில் இறங்கி சமைக்கிற மாதிரி எல்லா வேலையும் இவரே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, ஏன் இவ்வளோத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கென்று ஒரு பாதை வகுக்காமல் இந்த தலைவன் பாதையிலே நடப்பான். ஆதியாகமம் 1:26, ஜெனிசஸ் 1:26. பின்பு தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்கினார். அதான் அர்த்தம், என்ன மாதிரியே இருப்பான், என் பிள்ளைக்காக தான் நான் இவ்வளோத்தையும் என்ன பண்ணுறேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மனிதனுக்காக தேவன் இறங்கி வேலை செய்தார். இந்த மாதிரி வெளிப்பாடெல்லாம் மனசுக்குள்ளே இறங்கணும், இதெல்லாம் இருதயத்துக்குள்ளே இறங்கணும். மதத்தில் என்ன படிப்பீங்கன்னா, நீங்கள் கடவுளுக்காக வேலை பார்க்கணும், அதான் ரிலீஜியன். ஆனால் வாட் இஸ் அ பிபிலிக்கல் திங்ஸ் என்னன்னா, கடவுள் நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அவர் வேலை பார்த்தார். நீங்கள் ஒன்றுமே செய்யலைங்க, ஒரு அல்லேலியாவும் சொல்லலை, ஒரு ஆமேன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இது புரிஞ்சதுனால தான் அல்லேலூயா அப்படின்னு வருது. உங்கள் அல்லேலூயாவுக்கு அப்புறம் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கலை, உங்கள் ஆமேனுக்கு அப்புறம் அவர் ஏதாவது பண்ணுவோமா அப்படி யோசிக்கலை. He finished everything. உங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் மனுஷனை படைச்சார்னா, தன்னுடைய எல்லா படைப்பிலையும் ரொம்ப முக்கியமானவன் யாரா இருக்கிறான்? மனிதனா இருக்கிறான். Man is the crown of the creation. மனிதன் தான் படைப்பின் மகுடமா இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, I am the crown of the creation. சில ஐடென்டிட்டியை நான் சொல்லிட்டே வரேன், அதெல்லாம் உங்கள் மனதுக்குள்ளே வச்சுக்கோங்க. That is your real identity. You are the crown of the creation. இந்த படைப்புக்கு நீங்கள் தான் யாராக இருக்கிறீங்க? மகுடமாக இருக்கிறீர்கள், கிரீடமாக நீங்கள் இருக்கிறீர்கள். கடவுள் உங்களை அப்படி தான் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. நீங்கள் உங்களை அப்படி பார்க்கணும். உங்களை பற்றி இப்படி ஒரு பார்வை உங்களுக்கு ஏற்படலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த பூமியில் சிறந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ள நபராக உங்களை யோசிக்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் யூ ஃபீல் worthy. நீங்கள் ஒரு தகுதியான ஆள்னு நீங்கள் உங்களை நினைக்கும் போது தான்
அதுக்கு ஒத்த காரியங்கள் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் பாராட்டுக்கு நீங்கள் தகுதின்னு நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சாதான் அது உங்ககிட்ட வரும். அது மாதிரி செழிப்புக்கும் செல்வத்திற்கும் நான் உரிமையாளனாகவும் தகுதியான ஆளாகவும் இருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் அது உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். ஐ எம் worthy, ஐ ஹாவ் ரைட். எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது, எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது, நான் இவைகளிலே வாழுவதற்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ள வரணும். பாருங்க, நிறைய பேருக்கு இது வராததுனால தான் அந்த செழிப்புக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, போகவே முடிய மாட்டேங்குது. தங்களை மதிப்பானவர்களாக அவங்க எண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே கொடுக்கப்படுறது இல்லை. அவங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வர்ற வரைக்கும் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி அல்லது அவங்க மதிப்பை குறைவாய் பேசி இதைத்தான் எல்லாருமே கேட்டு என்ன பண்ணுறாங்க, வளர்றாங்களே தவிர யாருக்குமே தாங்க எவ்வளவு மதிப்பானவர்கள் அப்படிங்கிறத யாரும் சொல்லி தர்றதே இல்லை. அதனால தான் பாருங்கள், we need word of God. தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அதுதான் உங்கள் மதிப்பை உங்களுக்கு காட்டும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், அதனால தான் செழிப்பை நோக்கி, செல்வத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை அண்டை வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்கள் மதிப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். ஆமென். பிரைஸ் காட். ஸோ அதனால் கடவுள் பாருங்கள், இந்த பணத்துக்கோ செழிப்புக்கோ பொருள் உலகத்துக்கோ அவர் எதிரானவர் ஒருபோதும் கிடையாது. அதை உண்டாக்குனதே யார் தான்? அவர் தான். தங்கத்தை உண்டாக்குனது யாரு? பிசாசா? தேவன் தான் உண்டாக்குனார். ஆனால் நம்ம அதை பிசாசு கையில் கொடுத்துட்டோம். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பாருங்களேன், ஒரு இஸ்ரேலில் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்குது, ஒரு முதல் சந்ததி இருக்குது. அப்போ இஸ்ரேல் ரொம்ப வளமாக இருக்கிற ஒரு காலகட்டம். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அவங்க வழியில் போயிடுறாங்க. அதனால் பெரிய லாஸ் ஆகுது. எதிரி நாட்டு ராஜாக்கள் இங்கே இருக்கிற பொண்ணு பொருள் தங்கம் நம்ம இந்தியாவில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களே, அது மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னொரு சந்ததி முழிச்சு பார்க்கும்போது அது அடிமையாக தான் பிறக்கு. அது பிறக்கும்போது எப்படி இருக்குது, அது பார்க்கும்போது எதை பார்க்குது, ஏழ்மைத்தனத்தை பார்க்குது. இந்த பொண்ணு வெள்ளி தங்கம் இதெல்லாம் எங்கே இருக்கிறதா அது பார்க்குது, தேவாலயத்தில் இருந்ததா பார்க்கல, விக்கிரகங்களின் ஆலயங்களில் அதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது, அதை பார்க்குது. உடனே இது என்ன முடிவு பண்ணிட்டுனா, அப்போ பொண்ணு வெள்ளி வளமை இதெல்லாம் யாருக்குரியது, ஓ இவங்களுக்குரியது போல, இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுக்கு முழு கதை தெரியல. முழு கதை என்னன்னா, இங்கே இருந்து தான்ப்பா அங்கேயே போயிருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. இங்க இருந்து தான் அங்கேயே போயிருக்குது. இப்போ நீ கரெக்டாக விளங்கிக்கிட்டா அங்கே இருக்கிறது மறுபடியும் உங்கள் கையில் வந்துட முடியும். எல்லாமே யாருக்குரியதாக தான் இருக்குது, இவங்களுக்குரியதாக தான் இருக்குது. ஆனால் இவங்க முழிச்சு பார்க்கும்போது எங்கே ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ யாராவது செழிப்பு வளம்னு சொன்ன உடனே இப்போ இந்த சந்ததி என்ன கேள்வி கேட்கு, அதெல்லாம் அந்த சாமி கழுத்தில் தானே நான் பார்த்துருக்கேன், அந்த கோயிலில் தானே நிறைய பார்த்துருக்கேன், அங்கே தானே நிறைய குவிஞ்சு இருக்குது, இங்கே தானே நிறைய கிடக்குது. தேவாலயம் சரி, சில ட்ரெடிஷ்னல் சர்ச்செலாம் பரவாயில்ல, நல்லா ரிச்சாக கட்டியிருப்பாங்க. நம்ம பெந்தகோஸ்தே சபை கேட்க வேண்டியதில்லை, குடிசைக்காகவே பிறந்த இடம். ஒரு தகர டப்பா வச்சு ஒரு கொட்டையும் வச்சுக்கிட்டு இப்படியே இது பண்ணி செட் பண்ணிட்டோம். தரித்திரத்துக்கு எதிராகவே சிந்திக்காமல் தரித்திரத்தை ஆதரித்து ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிட்டோம், உருவாக்கி விட்டுட்டோம். ஒரு பாய் சின்ன சின்ன காரியம் வாங்குறதே பெரிய விஷயங்கிற மனநிலைக்கு என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். பாருங்கள், இப்படிப்பட்ட போதனைகளும் சிந்தனைகளும் வந்ததுனால தான் கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய பேர் செழிக்காமல் தொடர்ந்து தரித்திரர்களாக தோல்வி உள்ளவர்களாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், எழும்பி தேவன் இப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தருகிறார். ஐயோ ரொம்ப நாளாக தவற விட்டுட்டோம், இப்போ மறுபடியும் விட்டதெல்லாம் பிடிக்கணும். ஹல்லேலூயா. எதெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் மறுபடி பிடிக்கணும். ஆமென். சத்தியத்தை அறிஞ்சிட்டா விடுதலை வந்துடும். ஆமென்.
அதனால தான் இதை தொடர்ந்து போதிக்கிறோம், திருப்பி திருப்பி போடணும். இந்த மரத்தில் ஆணியை இறக்குற மாதிரி மைண்டில் இதை சத்தியத்தை என்ன பண்ணணும், அப்படியே இறக்கிக்கிட்டே வரணும். செழிப்பு என்னுடையது, செழிக்க எனக்கு தகுதி உள்ளது, அதை தேவன் எனக்காகத்தான் வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொன்னார் பாருங்க, பொன்னும் என்னுடையது. தேவனே ப்ரொக்ளைம் பண்றார், இட் இஸ் மைன், சில்வர் இஸ் மைன், ஆல் கோல்ட் இஸ் மைன். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருதுன்னா, எல்லா பொண்ணும் என்னுடையதுங்கிறார். வெறும் பொண்ணு என்னுடையதுன்னு போடல, எப்படி போட்டுக்குது, ஆல் கோல்ட் இஸ் மைன், எல்லாம் என்னுடையதுங்கிறார். இப்போ என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கு எல்லாம் இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துட்டான், ஐசக் கொடுத்துட்டான், ஈசாக் கொடுத்துட்டான். அது மாதிரி இப்போ பரம தகப்பன் அவருடைய சொத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு பட்டா போடுறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நான் என்ன சொல்ல முடியும், அவருடையதெல்லாம் என்னுடையதா இருக்கிறது. ஆமே. ஸோ ஒரு ஸ்கிரிப்சர் காட்ட விரும்புகிறேன். லூக்கா 15வது அதிகாரம் 31வது வசனம் பாருங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய், எல்லாம் சொல்லுங்க, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. நீங்க ஒரு அப்பாவுக்கு பிள்ளைன்னா அந்த அப்பாவுடையதெல்லாம் யாருடையது, உங்களுடையது இல்லையா? ரோமர் 8 படிக்கிறோம், நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரரும். ஆமே. யூ ஆர் a heir இல்லையா? நீங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். நீங்க எப்படி இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நீங்க பிள்ளைகள் ஆயிட்டீங்க. இப்ப பிள்ளைகளான உடனே நீங்க யாரா இருக்கிறீங்க, சுதந்திர வாளியா இருக்கிறீர்கள். வெறும் பிள்ளை மட்டும் கிடையாது, யாரு, உரிமையாளர். எல்லாம் சொல்லுங்க, உரிமையாளர். எல்லாம் சொல்லுங்க, வெள்ளியும் பொண்ணும் தேவனுடையது, தேவனுடையதெல்லாம் என்னுடையதா இருக்கிறது. எப்படி உங்களுடையதா மாறிச்சு, தந்தையுடையது பிள்ளையுடையதாக இப்ப மாறி இருக்குது. அப்போ இது ஒன்றும் பிசாசுக்குரியது கிடையாது, இது யாருக்குரியது, அப்பாக்குள்ளது, நம்ம அப்பாக்குள்ளது, நம்ம உண்டாக்கின தகப்பனுக்குரியது. ஆமென். அவருக்குரியதுங்க. ஆனா நம்ம ரொம்ப நாளா சபையில வேற மாதிரி சொல்ல வச்சுட்டாங்க. சீப்போ என்று சொல்லிவிடு. பணத்தை தங்கத்தை பார்த்தாலும் என்ன சொல்லணுமா, சீப்போ. பணப்பிசாசே, பொருள் பிசாசே, இப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது கடைசியில் போன்னொன்னே எங்கேயோ போயிடுச்சு. இங்கே பார்த்தா ஒன்றும் பெருசா இருந்த மாதிரி இல்லை. பாருங்க, இப்போ மறுபடியும் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வர வேண்டியது இருக்குது. தேவனுடையதெல்லாம் நம்முடையவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடையதெல்லாம் என்னுடையதா இருக்கிறது. ஆமா. இப்போ எனக்கு இல்லையே, எனக்கு வரலையே, எனக்கு கிடைக்கலையே, இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தகப்பன் சொல்றாரு, இல்லப்பா, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. எதெல்லாம் என்னுடையதோ, இப்போ வல்லமை கர்த்தருடையதுன்னு இருக்கு. அப்போ வல்லமை இப்போ யாருடையதா இருக்கு, உங்களுடையதா இருக்கிறது. ஆமே. அப்போ நீங்கள் இங்கே பார்க்குற ஒவ்வொரு நன்மைகளும் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் இவைகளின் பேரில் உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆமே. எல்லாம் சொல்லுங்க, செழிக்க எனக்கு உரிமை இருக்கிறது. ஆமே. யூ ஹேவ் ரைட் டு பி ப்ராஸ்பர். யூ ஹேவ் ரைட். உங்களுக்கு ரைட் இருக்கு, உங்களுக்கு உரிமை இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்க தாராளமா அதை வரவேற்பீங்க. இல்லைன்னா பயமா இருந்துட்டு இருக்கும், வருமோ வராதோ, கிடைக்குமோ கிடைக்காதான்னு யோசிப்பீங்க. நீங்கள் உரிமையாளர்களாக இருக்கிறீர்கள். ஆமே. எஸ், இது நமக்கு தெரியணும். பாருங்களேன், இப்படி பல காரியங்கள் இருக்குது வேதாகமத்தில். நாம இப்போ செழிப்பை பத்தி படிச்சுட்டு இருக்கிறதுனால இதை பத்தி சொல்றோம். சுகம் யாருடையது, உங்களுடையதா இருக்கிறது. ஆமே. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, சுகம் பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட்ஸ் a children's bread. அப்போ சுகம் உங்களுக்கு வேணும்னா அது யாருடையது, உங்களுடையதா இருக்கிறது. ஆமே. ரைட். இப்போ பாருங்க, அப்போ இப்படிதான் ஆரம்பிக்குது வேதாகமம். கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு, எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ மனுஷனுக்கு அதன் பேரில் என்ன இருக்குது, உரிமைகள் இருக்கிறது. ஆனால் மனிதன் இதை பற்றிய வெளிச்சம் இல்லாததுனால இதை வேற யாருக்கோ சொந்தமானதுன்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். ஓசியா
தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. ஓசியா 2:8. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும். என்னத்தெல்லாம் கொடுத்தாரா? தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும். தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். பாருங்க, இதெல்லாம் அவர் தான் கொடுத்தாராம், இதையெல்லாம் அவர் தான் பெருக வைக்கிறாராம். ஆனா இப்படி அவர் செய்கிறார் என்று அவள், யார் அவள்? தேவனுடைய மக்கள், எருசலேமே தான் அவள் அப்படின்னு சொல்லுது, இஸ்ரேல தான் அவள்னு சொல்றது, the people of God, தேவனுடைய மக்கள். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் தான்ப்பா தானியத்தை கொடுத்தேன், நான் தான் திராட்சை ரசத்தை கொடுத்தேன், நான் தான் எண்ணெயை கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினது யாரு? நான் தான் பெருக பண்ணினேன். ஆனால் பெருக பண்ணினேன் என்று அவள். சபை இன்னைக்கு இதை அறியாம போயிடுச்சு. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தை தான், அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருங்கிறத நினைக்கல, கடவுள் இதெல்லாம் தர்றாருங்கிற எண்ணமே அவங்களுக்கு போயிடுச்சு. ஒருத்தர் வந்து நம்ம ஊழியத்தை இதெல்லாம் பார்த்துட்டு, நிறைய பொருள்லாம் வாங்கியிருக்கீங்க, நல்லா செய்கிறீங்களே எல்லாம், சரி உங்கள் அப்பா பாஸ்டரோ அப்படின்னாரு. இப்போ இவர் வந்து ஆராயிறாரு, இவருக்கு இப்படி எல்லாம் வர்றது எங்கேருந்து வருது, இதை கொஞ்சம் கண்டுபிடிப்போமே அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு. அப்போ உங்கள் ஒய்ஃபு கவர்மெண்ட் ஜாப்போ? என்னென்ன கால்குலேஷன்லாம் இருக்குது பாருங்க நாட்டில். அதாவது நான் சொன்னேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சாருங்க, அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அது எப்படிங்க, அது எப்படி? அப்போ பாருங்களேன், எந்த அளவுக்கு மனசு பின்னாடி போயிடுச்சு பாருங்களேன். கடவுள் சரி, ஏதோ ஒரு ஆவிக்குரிய ரீதியில் பதில் சொல்றாரு போல. ஏதாவது வெள்ளைக்காரர் உங்களுக்கு தெரியுமோ அப்படிங்கிறாரு. கண்டிப்பா இவருக்கு யாரோ ஒரு ஃபாரின் கான்டாக்ட் எப்படி வரும்? அது எப்படி வரும்? கர்த்தர் இவருக்கு மட்டும் கொடுப்பாரோ? இப்படியே யோசிக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே என்னன்னா கரப்ட் ஆயிடுச்சு திங்கிங், எண்ணமே கரெக்ட் ஆயிடுச்சு. கடவுள் இதெல்லாம் கொடுக்க முடியும், அவரை நம்புற, அவரை விசுவாசிக்கிற ஒரு ஆளுக்கு இதெல்லாம் அவர் தர முடியுங்கிற எண்ணமே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு பாருங்க. இதுதான் முதல்ல கழுவணும். நான் பேசுறது the biblical way of prosperity. யாரையாவது மிதிச்சு நசுக்கி எப்படி நீ பெரிய ஆள் ஆகலாம் அது பேசல நான். I'm talking about the good success. Joshua 1:8 says good success. எல்லாம் சொல்லுங்க, good success. கடவுளுடைய வார்த்தையை நீ படிப்பாய் என்றால், கடவுளுடைய வார்த்தையை நீ புரிந்து கொள்வாய் என்றால், அப்பொழுது நீ வெற்றியையும் செழிப்பையும் நீ அடைவாய். ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது? then you will make your way prosper, then you will have good success. எல்லாம் சொல்லுங்க, good success. எல்லாம் சொல்லுங்க, நல்ல வெற்றி. நாம அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் கடவுளை நம்புறதன் மூலம் கண்டிப்பா நீங்க செழிக்க முடியும், கண்டிப்பா நீங்க உயர முடியும், கண்டிப்பா நீங்க ஆசீர்வாதமா வர முடியும், கண்டிப்பா நீங்க உயர்வா வர முடியும். வேற எந்த விதத்திலையும் யோசிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஐஸ்வர்யவனாக்குகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், பெருக செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்துக்கு அது தெரியாது. ஏன் நிறைய கிறிஸ்தவங்களுக்கே அது தெரியாது. யாரை பிடிச்சிங்க அங்க வர்றதுக்கு? ஆமா, இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்க எப்படி போறீங்க கேக்குறாங்க. யாரையும் தெரியாது சார், ஒருத்தர் தான் தெரியும், அவர் தான் கூட்டு போறாருன்னா நம்பிக்கையே வர மாட்டுக்கு. நம்புற மாதிரி இல்லையே. ஏன்னா எங்கேயோ போயிடுச்சு திங்கிங்லாம். இப்படிலாம் நடக்குமாங்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பின்னாடி போயிடுச்சு பாருங்க எண்ணங்கள் எல்லாம். வசனத்தில் இருக்குன்னா அது இருக்குங்க, நிறைய பைபிள்ல போட்டிருக்கு, பைபிள்ல தானே அப்படிங்காங்க, பைபிள்ல தானே போட்டிருக்கு, அப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். இல்லைங்க,
நான் தான் தானியத்தை கொடுக்குறேன், நான் தான் பொண்ணை கொடுக்குறேன், பொண்ணை கொடுக்கறது மட்டும் இல்லை அதை பெருக வைக்கிறேன் என்பதை அவள் அறியாமல் போனாள். அவர் தான் அதை கொடுக்குறாரு. எப்படி கொடுப்பாரு? வெளியில் உள்ளவனே சொல்றான் கொடுக்குற தெய்வம். சே, அவன் விசுவாசமாவது நமக்கு இருந்தால் நல்லதுதான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா கூரையை பிச்சுட்டு தான் கொடுப்பார். ஆனா உங்க கூரை இல்ல, அவர் கூரையை பிச்சுட்டு கொடுப்பார். கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மீது ஆசீர்வாதத்தை நான் வருஷிக்க பண்ணுகிறவராக இருக்கிறேன். அவர் கூரை ரொம்ப பெருசுங்க. அவர் சொல்றார், நான் என் கூரையை பிச்சு வானத்தின் பலகணிகளை திறந்து கொட்டினோம்னா நீ வச்சிருக்கிற இடம் பத்தாம போயிடுங்கிற. இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன் மீது ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன்கிறார். அப்போ திங்கிங் எண்ணங்கள் இதுல கனெக்ட் ஆக வேண்டியது இருக்குது. இந்த பூமியில ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், பெருக செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், வெள்ளியையும் பொன்னையும் உங்க வாழ்க்கையில பெருக்கி தருகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் அதை நம்புறேன், 100% நம்புறேன். அன்னைக்கு ஒரு கிராமத்தில் போய் ப்ரீச் பண்ணுறேன். இங்கே வெள்ளூர்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க, அங்கே போய் ப்ரீச் பண்ணுறேன். என் கூட வரவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நமக்கு தங்கம் சாதாரணமாக வரும்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக வரும், கோல்டெல்லாம் எங்கே போனாலும் வரும். ஆனால் அன்னைக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு வில்லேஜில் கூட நான் ப்ரீச் பண்ணுறேன், தங்கத்தை கொண்டு காணிக்கா கொடுக்குறேன். வில்லேஜ் நான் நம்புறேன் கடவுள் எனக்கு பொண்ணை கொடுப்பாரு. ஆமே, கடவுள் எனக்கு நிலங்களை தருவார், வீடுகளை தருவார். எப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட கோடி வழி இருக்குதுங்க. அந்த கவலை எனக்கு எதுக்கு? கோடிக்கணக்கான வழி இருக்குது உங்க மடியில கொட்டுவதற்கு, உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து போடுவதற்கு. தேவனுக்கு 1000 வழி இருக்குதுங்க. The thousands of way. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, இது நம்பணும், அவ்வளவுதான். எனக்கு இப்படி கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார், கொட்டுகிற ஒருத்தர் இருக்கிறார், பெருக வைக்கிற ஒருவர் இருக்கிறார். இதை நம்புறதுக்கு நீ தயாரான்னு தான் கேட்கிறார். இதை விசுவாசிக்கிறதுக்கு நீ தயார்னா, இதை நம்ப நீ தயார்னா, நான் உனக்கு எத்தனையோ விதங்கள்ல நான் உனக்கு என்ன பண்ண முடியும்? தர முடியும். பல ஆயிரம் வழிகளில் அதை நான் உனக்கு தர முடியும். ஹல்லேலூயா. பெருக செய்கிறவர் எல்லாம் சொல்லுங்க, வெள்ளியையும் பொன்னையும் பெருக வைப்பார். ஆமென். அப்போ கடவுள் கொடுக்குறாருங்கிறது இப்போ வேடிக்கையாகி போச்சு. நிஜமா கொடுப்பாரா? போன சண்டே நாங்கள் ப்ரீச் பண்ணிட்டு இறங்கி போகிறேன். ஒருத்தங்க சொன்னாங்க, ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் இன்னைக்கு கேட்ட வார்த்தையை தங்கத்தை கொடுத்து கனம் பண்ணுன்ட்டு. போன சண்டே வெளியில் போகிறேன், ஒருத்தங்க கோல்டு ரிங்கோட ஹானர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் சொல்கிறேன், நான் இங்கே தான் சொல்கிறேன். ஐயோ, நான் சொல்கிறேங்க, பொண்ணு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இதை அப்படியே தியானிக்க ஆரம்பிச்சேன். நான் இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரத்தை நான் தியானிக்கலை. இந்தியாவில் காணிக்க கொடுப்பாங்களாக்கும். இந்தியாவில் என்ன அவ்வளோ இதாவா இருக்கு சொல்லுவாங்க பாருங்க, முட்டு சத்தமாவா கேக்கு. அது மாதிரி இப்படிலாமா நடக்கு, இப்படிலாம் நடக்குமாக்கும். அதனால தான் ஒருத்தர் வெளிநாட்டில் ஊழியம் செய்கிற ஒரு பிரசங்கியார் நம்ம சர்ச்சு ஊழியங்கள்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, இது வெளிநாட்டில் இருக்கிற சர்ச்சு மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு. நம்ம சொல்லலை, அவர் சொன்னது. அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். நான் ஃபாரின்ல தான் அந்த மாதிரி ஒரு சர்ச்சையை பார்த்துருக்குறேன். ஏன்னா அவர் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது நம்ம ஆட்கள்லாம் கோல்டாக கொண்டு தான் விதைச்சாங்க, தங்கமாக தான் கொண்டு விதைச்சாங்க. இப்போ பாருங்கள், லேண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என் ஆஃபீஸ் ரூமில் கொஞ்சம் பத்திரம் அப்படி இருக்குது. வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு சிலர் நிலங்களை கொண்டு வந்து விதைச்சிருக்கிறாங்க. ஆமே. ஐயோ, நான் யாரையும் போய் உருட்டலை, யாரையும் போய் மிரட்டலை, யாரையும் மயக்கலை, யாருக்கும் ஆசை வார்த்தை சொல்லி தூண்டலை, எதுவும் பண்ணலை. நான் சொல்லப்போனால் நிறைய நேரத்தில் வேற யாருக்காவது கொடுங்களேன், இன்னும் மற்ற இடங்களுக்கெல்லாம் கொடுங்களான்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் கூட என் மடியில் தேவன் கொட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் கூட எனக்கு கொட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அப்போ எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. இது ஒரு எதிரான பிரசங்கம்னு முதல்ல நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு நவீன உலகத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல பிரசங்கம் வேறு எதுவுமே கிடையாது. இதை மட்டும் ஒருத்தர் நம்பிட்டோம்னா வாழ்க்கையில் தைரியசாலியாக இருப்போம், வாழ்க்கையில் பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடும். கடவுளே என்னை ஆசீர்வதிக்கிறாரா, கடவுளே எனக்கு ஐஸ்வர்யத்தை தராரா, கடவுளே என்னை செழிக்க வைக்கிறாருன்னா அப்ப நான் ஏழையா இருக்க மாட்டேன், நான் தரித்திரனா இருக்க மாட்டேன், ஒண்ணுமில்லாத ஆளா இருக்க மாட்டேன், நான் பெருகுவேன். அந்த விசுவாசம் தன்னால உள்ள பொங்கும் பாருங்க. அவர் கொடுக்கிறாருங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை தடுப்பவன் யார்? அப்படி இருக்குது. அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம வதைக்கிறாருன்ட்டோம், அவர் உன்னை வதைப்பார். வதைக்கிறதுக்கு எதுக்குங்க கடவுள்? உன்னை வதைச்சு எடுப்பார் அப்படின்ட்டாங்க. வதன்னு வதைப்பாரு, உன்னை வதைச்சு உருவாக்குவாருன்ட்டாங்க. அதெல்லாம் உலகத்தில் பல பேர் செய்கிறாங்க. அடி வாங்குறதுக்கு இடமா மிச்சம், அது பல இடத்துல வாங்குறாங்க. இல்லை கடவுள் வேற என்ன அடிக்கணுமா? அவரெல்லாம் அதை செய்கிறதே இல்லை. அவர் ஆசீர்வதிக்கிறார், கொடுக்கிறார், பெருக வைக்கிறார். இதுதான் விஷயம் பாருங்க. இதனோட நான் கனெக்ட் ஆகிறேன், இதனோட என்னுடைய திங்கிங்க, இதனோட என்னுடைய பேச்சை, இதனோட இந்தியா ஒரு வறுமையான நாடுன்னு நான் ஒரு நாள் நினைச்சதில்லை. என் தேசம் வளமையான தேசம், என் தேவன் வளமையான தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் வளமையான தேவன், என் தேசம் வளமையான தேசம். இந்தியா விட்டுட்டு எங்கேயோ போனாதான் எனக்கு ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற விதத்துலலாம் ஒருவர் சிந்திக்க வேண்டியதே இல்லை. உங்களுக்கு போகணும் ஆசை இருந்தால் போங்க, நல்லது தான். ஃபாரினுக்கு போகணும் ஜோம் பண்ணலான்ட்டு வந்தேன் இப்படி சொல்லுதீங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க, தாராளமாக போயிட்டு வாங்க. ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, ஃபாரினே இங்கே வரும். அந்த மாதிரி நாள் வருது, நாடுகள் எல்லாம் தேடி இங்கே வரும், ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு எல்லாம் புறப்பட்டு வரும் என்பதுதான் வாக்கு. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவ்வளவுதான். நீ நம்ப தயாரா? நான் தான் கொடுக்குறேன்னு நீ நினைக்கிறியா? எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. 8வது வசனத்தை பாருங்க. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனால் அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். எவ்வளவு கொடுமை பாருங்க. இதெல்லாம் நமக்கே கிடையாது, யாருக்கோ உரியது, யாரோ உடையது அப்படிங்கிற எண்ணத்தை உள்ள வச்சுக்கிட்டு பிஸ்னஸுக்கு போனால் எப்படி வரும்? அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஊழியத்தை செஞ்சா எப்படி ஊழியம் நல்லா இருக்கும்? நல்லா இருக்காது. இது எல்லாம் கர்த்தருடையது, அவருடைய பிள்ளையா இருக்கிற என்னுடையது. அதை என்னை சுற்றிலும் நிறைய என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அவரை நம்புற, அவரை விசுவாசிக்கிற எனக்கு இவைகள் பணிவிடை செய்யும். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லியிருக்கிறேன், மணி இஸ் மை சர்வன்ட். பணம் என்னுடைய வேலைக்காரன். காட் இஸ் மை மாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கடவுள் என்னுடைய எஜமானன், பணம் என் வேலைக்காரன். ஆமென். இதெல்லாம் உங்களுடைய எவ்ரிடே லாங்குவேஜாவே மாத்திருங்க. இப்படியே பேசுங்க, இப்படியே எண்ணுங்க. அப்போ கர்த்தர் கொடுக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு அபூர்வமானதா இருக்கு நிறைய பேருக்கு. கர்த்தரிலிருந்து இதெல்லாம் வருதுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிறார், கர்த்தரிலிருந்து புறப்பட்டு வருதுங்கிறத நிறைய ஊழியக்காரர்களாலே என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. பிஸ்னஸ் பண்றவங்கள விடுங்க, யாராலையும் நம்ப முடிய மாட்டேங்குது. அது எப்படிங்க வரும், அது எப்படிங்க கிடைக்கும், அது எப்படிங்க உண்டாகும் அப்படிங்கிறாங்க பாருங்க. நான் முதல்ல இந்த நம்பிக்கையோடு ஒத்து போகுத நான் மறுத்து கர்த்தர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்பவும் அறியவும் தியானிக்கவும் ஆரம்பித்து அதை மக்களுக்குள்ளே போதிக்க ஆரம்பித்ததுனால இங்கே நிறைய பேருக்குள்ள அந்த நம்பிக்கை நிறைய பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆமென். அதனால தான் பாருங்கள், ஊழியத்தை பெரிய அளவில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ண முடியுது, செய்ய முடியுது. ஒவ்வொரு மாதமும் அவ்வளோ பில்லை பே பண்ணுற அளவுக்கு தேவன் கிருபைகளை செய்திருக்கிறார். ஒரு 5 லட்ச ரூபா சாதாரணமாக செலவு பண்ணுறோம் எவ்ரி மந்த். அல்லேலூயா. எப்படி வருது, எங்கேருந்து வருது, நிறைய பேர் இப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. கொட்டுகிறார், வானத்தை திறந்து கொட்டுகிறார், வானத்தை திறந்து கொட்டுகிறார், நிச்சயமாய் கொட்டுகிறார், நிச்சயமாகவே பெருக வைக்கிறார். எங்கே போனாலும் அது வரும்.
என் பேர் அதுக்கு நல்லா தெரியும். நீங்க இப்படி என்னங்க உங்களை, நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர், நான் போற இடத்துல எல்லாம் பொண்ணு வெள்ளி எனக்கு வரும், நிலங்கள் எனக்கு வரும், உயர்வுகள் எனக்கு வரும், வேலை வாய்ப்புகள் எனக்கு வரும், வசதிகள் எனக்கு வரும். ஆமே. You can attract wealth. I tell you, you can attract prosperity. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது செழிப்பை உங்களால் கவர முடியும். இங்கதான் அது எல்லாம் இருக்கு. ஆனா நமக்குள்ளே இப்படிப்பட்ட புரிதல் வரும் பொழுது இதை நாம் கவர்ந்து கொள்ளுவோம். பணமா இருந்தாலும் சரி, ஜனமா இருந்தாலும் சரி, நம்மால் கவர முடியும். ஆமென். பணத்தையும் கவருவோம், ஜனத்தையும் கவருவோம். அல்லேலூயா. கவர்ந்து கொள்ள முடியும். இது ஒரு பிரமாணம் போல இருக்குது பாருங்களேன். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் வார்த்தையை நீ புரிஞ்சுக்கோ, நான் என்ன சொல்ல வரேங்கிறத விளங்கிக்கோ. அப்படி விளங்கிக்கிட்டேன்னா எல்லாம் உன்னிடமாய் வரும். ஏசாயா 60 போய் நீங்க வீட்டில் தியானிச்சு பாருங்க. அதுல திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வருகிறது, உன்னிடமாய் வரும், உன்னிடமாய் வரும், உன்னிடமாய் வரும், உன்னிடமாய் வரும். ஒரு மாதிரி இருக்கு, என்ன இப்படி போட்டிருக்குது? ஒரு வாட்டி சொன்னா போதாதான்? ரிப்பீட் 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 அந்த வார்த்தை வருது, உன்னிடமாய் வரும். அப்படின்னா அர்த்தம்னா எல்லாம் உங்ககிட்ட வர்றதுக்கு காத்திருக்கு. நான் சொல்றேன், இதுவரை இல்லாத செழிப்பு உங்களுக்கு வரும், இதுவரை இல்லாத வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வரும், இதுவரை இல்லாத வசதிகள் உங்களுக்கு வரும், இதுவரை வாங்காத வாகனங்களை நீங்கள் வாங்குவீர்கள், இதுவரை பார்க்காத பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், இதுவரை வராத நிறைவுகள் உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்திலே வருவதாக நான் சொல்லுகிறேன். ஆமே. சில பேருக்குலாம் கொஞ்சம் புதுசா இருக்கும், என்ன வசனத்தை சொல்றாரு, கையெல்லாம் தட்டுறாங்க, விசில்லாம் அடிக்காங்க. வாட் இஸ் திஸ்? இட் இஸ் சினிமா தியேட்டர்? நோ, இட் இஸ் மோர் தென் சினிமா தியேட்டர். சினிமா தியேட்டர்லாம் இப்போ ரொம்ப போர் அடிக்குதுங்க. நானும் 2-3 படம் பார்த்துட்டேன், ஏன்டா போனாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை விட இப்போ ஒரு சுவாரஸ்யம் சர்ச்சைக்கு வர்றதுதான் இருக்குது. இங்கதான் ஆரவாரம் இருக்குது, இங்கதான் அதை விட சந்தோஷம் இருக்குது. ஆமே. நம்ம போடுற ஆரவாரத்திலே கொஞ்சம் வாலிபர்கள்லாம் ஓடி வந்துருவாங்க. ஆமே. வசனத்தை கேட்டு சந்தோஷப்படுறதுல என்ன இருக்குது? இதெல்லாம் பழக்கமே இல்லை பாருங்களேன் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. இது என்ன சினிமா கோட்டையா? விசில்லாம் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் விருட்டுன்னு எஞ்சி போயிட்டாரு. என்ன இது விசில் அடித்துக்கிட்டு பரிசுத்தமான வசனம், அதனாலதான் விசில் அடிக்கிறேன். சந்தோஷம் தாங்க முடியல, மகிழ்ச்சி தாங்க முடியல, ஆரவாரம். ஐயோ, என்ன மாதிரி சொல்லி இருக்கிறாரு, நான் உருப்பற்றவன்னு ஒருத்தர் நம்புறாரு, நான் முன்னேறுவேன்னு ஒருத்தர் பேசுறாரு, நான் செழிச்சிருவேன்னு சொல்றாரு. இதை கேட்டு நான் அப்படி சும்மா இருக்க முடியும்? இதை நான் நம்புவேன் அப்படிங்கிற போது அங்க வரதானே செய்யும், வரதான் செய்யும். அங்க யாரோ ஒருத்தர் முன்னேறதுக்கு நீங்க விசில் அடிக்கிறீங்க, இங்க நீங்க முன்னேறதுக்காக அடிக்கிறீங்க. நீங்க முன்னேறுவதற்கு, நீங்கள் பெருகுவதற்கு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீங்க இப்ப இருக்கிறத பாக்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. ஆமென். அது யாருக்கோ எழுதின டயலாக் சும்மா போட்டிருப்பாங்க, திரைக்கதை வசனம். இதுவும் வசனம் தான். இது தேவ வசனம், இது வேத வசனம். ஆமென். அல்லேலூயா. இதுக்காக சந்தோஷப்பட்டாலே அதுவே பெரிய ஒரு விஷயம் தான் பாருங்களேன். இதுக்காக களி கூறலாம். கர்த்தர் இப்படிலாம் பேசியிருக்கிறாரு, கர்த்தர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறவன். கவனிச்சிங்களா? அப்படின்னா என்ன? be a lovers of God's word. லவ் வந்துடுச்சு, லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயாவுக்கு. இன்னும் 3 வேளை தியானம் தான். இப்படி வரும்பொழுது செழிப்பு ஒரு மனிதனை என்ன பண்ண ஆரம்பிக்குது? பற்றி கொள்ள ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவனை உயர்த்துகிறார், தேவனை செழிக்க வைக்கிறார். இதை நம்ப ஆரம்பிங்க, முழு மூச்சா நம்ப ஆரம்பிங்க. எப்படி நடக்கும்? நிறைய பேர் கேட்பாங்க, தெரியாது. ஆனா நடக்கும், ஆனா நடக்கும், ஆனா நடக்கும். ஏன்னா அவர் அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறது, வனாந்தரத்திலே வயல்வெளிகளை ஏற்படுத்துகிற தேவன், வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். தெரியாது சார்,
தெரியாது என்ன நடக்குன்னு. திருநெல்வேலியில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், யார் வருவா எதுவும் தெரியாது. முதல்ல இந்த வார்த்தையை அப்படியே நம்ப ஆரம்பித்தோம், அவ்வளோதான். அதை அப்படியே பேச ஆரம்பித்தோம். இப்போ நம்பி பேச 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 பார்த்தா இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்களே. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடிலாம் நான் பேசியிருக்கிறேங்க உட்கார்ந்து. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அதை தான் உங்கள் பிஸ்னஸ்க்கு பேசணும். ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றணும். நல்ல இப்போ வருவாங்க பாரு, ஒரு கல்யாண வீட்டு கும்பல்னா வேன் வந்து நிற்கும். எப்படி வரும்னு தெரியாதுங்க, ஆனால் வர வைப்பார். ஐயோ, நம்ம செழிக்கிறதுங்கிறது வெறும் இந்த ஆர்ம்ஸ் பலத்தில் இல்லை, ஆவியானவருடைய உதவி உங்களுக்கு உண்டாகும். சூப்பர் நேச்சுரல் வேல தேவன் அப்படியே கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்களை செல்வந்தர்களாக்குவார். நான் நம்புறேன், 100% நம்புறேன். தேவன் செல்வந்தராக்குகிற தேவன். அதை ஒரு உடன்படிக்கையாகவே அவர் வந்து செய்திருக்கிறார். இட்ஸ் a covenant of God. கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது என்ன உடன்படிக்கை தெரியுமா? நான் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவேன். அதுதான் கவனன்ட். நான் உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவேன். கடவுளுடைய உடன்படிக்கைங்க. நான் உன்னை குணமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அதே தேவன் நான் உன்னை ஐஸ்வர்யமாக்குவேன்கிறார். ஆமே, இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம நம்புறோமாங்கிறதான் கேள்வி. உபாகமம் 8:18 அவ்விதமாக சொல்லுகிறது. உபாகமம் 8:18 விதமாய் சொல்லுகிறது, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர். பலனை கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர். I will give you the power to get wealth. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, power to get wealth. நல்ல ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் இப்படி பேசிட்டே போங்களேன். power to get wealth, power to get wealth. எங்கேயோ இருக்கிறது அசைன், எங்கேயோ இருக்கிறது ஓடி உங்க பாக்கெட்டுக்குள்ள வரும், எங்கேயோ இருக்கிறது உங்க பிசினஸ்ல வரும். ஆமென். நம்ம இப்படி போறது இல்லை பாருங்க. இவ்வளவு ஒரு ஜீவ கலையோடு வியாபாரத்துக்குள்ள போகணுங்க. என்னப்போ யாரெல்லாமோ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன மாதிரி இல்லை, காலையிலே தான் பேச்சு. அது வந்து அது ஒரு காலம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் இவ்வளோ பேச்சு பேசுவாங்க பாருங்க. பேசிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஏன் ஜெபத்தையே ஒன்றுமில்லாமல் அளவுக்கு வாயில இவ்வளோ சூனியம் வச்சிருக்கீங்களே. அப்புறம் 100 டீச்சர்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி ஆயிரும் பாருங்களேன். உங்கள் வாயின் வார்த்தைகள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எதை பேசணும்னா தேவன் பேசுனதை பேசணும். எல்லாம் சொல்லுங்க, ஸ்பீக் காட்ஸ் லாங்குவேஜ். நல்லா சொல்லுங்க, ஸ்பீக் காட்ஸ் லாங்குவேஜ். ஆமென். ஹோமோலோகியோ, அந்த கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? ஹோமோலோகியோ. தேவன் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணுமா? சொல்லணுமா? அறிக்கை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, அறிக்கை, கன்ஃபெஷன் அப்படி சொல்கிறோம். இந்த கன்ஃபெஷனுக்கான வார்த்தை என்னென்னா ஹோமோலோகியோ. தேவன் சொன்னதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும்? சொல்லணும். அப்போ தேவன் சொல்கிறாரு, நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணுறேன், உன் கூட ஒரு கவனன்ட் பண்ணுறேன், ஒரு ஒப்பந்தம் பண்ணுறேன். அது என்னென்னா, உன்னை பணக்காரன் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்கிற, உன்னை செழிக்க வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்கிற, உன்னை உயர்த்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னை பெருக செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். என்னன்னா இதெல்லாம் சிலர்லாம் கேட்கவே இல்லை. அவங்க கிட்ட வந்து இதெல்லாம் தேவன் பேசியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் அதை விரும்புகிறார். சில சொல்லுவாங்க அது அவருக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் கேட்டால் செய்வார். அப்படி இல்லை. ஐஸ்வர்யம் அப்படிப்பட்டதல்ல, அவரே அதை விரும்புகிறார். அதனால தான் நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். சிலர் டைரக்டா ஐஸ்வர்யத்தை நீங்க கேட்டதில்லை தான், ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அது உங்களுக்கான தேவனுடைய சித்தமா இருக்கிறது, விருப்பமா இருக்கிறது. ஆமென். ஆனால் நாம் இன்னைக்கு ஒரு வேலை செய்யணும். அதை தான் என்னுடைய ஃபைனலாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போ உபாகமம் 8:18 படி கடவுளுடைய உடன்படிக்கை, இட்ஸ் a covenant. எல்லாம் சொல்லுங்க, வெல்த் இஸ் a covenant matter. எல்லாம் சொல்லுங்க, அது ஒரு உடன்படிக்கை. சில சொல்றாங்க இது என்ன உபதேசம்? இது உபதேசம் இல்லையா, இது உடன்படிக்கை.
It's not a topic, it's not a teaching, it's a covenant of God. It's a God's covenant. தேவன் வந்து நான் தான் உனக்கு தேவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அது என்ன தெரியுமா? நீ செல்வந்தனா இருப்ப அப்படிங்கிற, நீ ஐஸ்வர்யவனா இருப்பங்கிற. அப்ப சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். இந்த வார்த்தை வந்து அப்படியே உங்களுக்குள்ள அந்த திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கட்டும். சம்பாதிப்பதற்கான பலன் அப்படின்னா அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. த பவர் டு செல், விற்பதற்கான பலன், நிற்பதற்கான பலன், பேசுவதற்கான பலன், நிர்வகிப்பதற்கான பலன், லீட் பண்ணுவதற்கான பலன், எல்லாமே அதுக்குள்ள இருக்குதுங்க. கடவுள் உங்களை பணக்காரனாக்குறதுக்கு உதவி செய்யறதா சொல்றாரு. அதை ஒரு உடன்படிக்கையாவே பண்ணியிருக்கிறார். இது நீங்க நம்பி பாருங்க. இந்த ஏழை இந்தியான்னு சொல்லப்படுற இந்த இந்திய தேசத்துல நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக, மிகப்பெரிய செல்வந்தர்களாக, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். ஆமென். ஒரு சந்ததி எப்படியோ போயிருக்கலாம். ஒரு சந்ததி தேவனை அறியாமல் வெறும் ஐஸ்வர்யத்தை மட்டும் வச்சு தன்னையும் கெடுத்து ஊரையும் கெடுத்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி இருக்க போறதில்ல. தேவனையும் அறிந்து அவர் நோக்கத்தையும் அறிந்து உண்மையான செல்வந்தர்களாக இருக்க தேவன் அழைக்கிறார். ஆமே. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், ஐயா பணத்தை பற்றி பேசுறதா இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது தேவனுடைய வார்த்தை. பைபிளில் பணக்காரன் ஆகாதன்னு ஆண்டவர் பேசலை. பேதுரு, தீமோத்தேயு போன்றவர்கள் எல்லாம் எழும்பி பணக்காரர்கள் எப்படிப்பட்ட பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணார்கள். ஆனால் நம்ம என்ன பிரசங்கம் பண்ணிட்டோம்? பணக்காரனாவே இருக்கக்கூடாது, அது எதிரானது. ஏதோ ஒரு எய்ட்ஸ் நோய் வந்த மாதிரி சொல்லிவிட்டோம். எப்படி உனக்கு இருக்கலாம்? அப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உள்ளே வரவே இல்லை பாருங்க. ஆனால் இப்போ அதை எல்லாத்தையும் மாற்றி உள்ளே கொண்டு வரோம். எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கை, கவனன்ட். எல்லாம் சொல்லுங்க, வெல்த் இஸ் a covenant. அதனால் அதை பற்றி அச்சப்படாதீங்க, அதை பற்றி பயப்படாதீங்க. அதை பற்றி தாராளமாக பேசுங்க, அதை பற்றி தாராளமாக கேளுங்க, அதை பற்றி தாராளமாக எண்ணுங்க. எனக்கு அதில் உரிமை இருக்குன்னு நினைங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு உரிமையாளர் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களிடமாக வர ஆரம்பிக்கும். ஆமே. அந்த ரைட் சொன்ன இல்லையா? ரைட், உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு உரிமை பாத்தியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஓகே, இன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ரு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் செல்வந்தாராகிறதுக்கான ரகசியத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்குது, கொட்டி கிடக்கு. இவ்வளோ நேரம் பேசுனதுலாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான காரணங்கள் தான். ஆனால் இன்னைக்கு மாலையில் ஒரு விஷயம், நான் பேசுனதோடு சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இந்த பணக்காரங்கன்னு இருக்கிறாங்க இல்லையா, உலகத்தில் பார்த்தாலும் சரி எதுலேயும் சரி செல்வந்தர்கள்னு இருக்கிறாங்க. இந்த செல்வந்தர்களுக்குன்னு ஒரு மனது இருக்குது பாருங்களேன். இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மில்லினியர்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்கள், மில்லினியர்ஸ் மைண்ட். ஒரு ஏழை எப்படி சிந்திப்பான், ஒரு பணக்காரன் எப்படி சிந்திப்பான் அப்படிங்கிறத ஸ்டடியே பண்ணுறாங்க. ஒரு ஏழையின் சிந்தனை எப்படி இருக்கும், அல்லது ஒரு செல்வந்தனின் சிந்தனை எப்படி இருக்கும். ஏன் இந்த சிந்தனையை பற்றிய ஸ்டடி, இந்த மனதை பற்றிய ஸ்டடி, அல்லது எண்ணங்களை பற்றிய இந்த கல்வி அல்லது யோசனை இன்னைக்கு ரொம்ப பெரும்பாலும் விவாதிக்கப்படுகிற ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. வேதாகமும் அதை பற்றி ரொம்ப அருமையாக பேசுது. ஏன்னா நீதிமொழிகளில் நாம் படிக்கிறோம், நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். For he is the kind of person who is always thinking about the cost. As a man thinketh, so is he. இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பிஸ்னஸ் வேர்ல்டில், கார்ப்பரேட் வேர்ல்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. As a man thinketh. ஜேம்ஸ் ஆலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் அந்த மைண்டை பற்றி ஸ்டடியெல்லாம் நிறைய வெளியே கொண்டு வந்தார். ஜேம்ஸ் ஆலன் அவருடைய
அவருடைய ஸ்டடீஸை தான் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அவர் வந்து பாருங்க, இதிலிருந்து தான் அந்த வார்த்தை எடுத்தார். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, as a man thinketh, as a man thinks in his heart, so is he. அவன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். அப்போ பாருங்களேன், ஒரு ஆள் உயர்றானா, ஒரு ஆள் செழிக்கிறானா, இந்த செழிக்கிற ஆளுக்குள்ள செழிக்க வைக்கிற எண்ணம்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி தரித்திரத்தில் கிடக்கிறானா அவனை தரித்திரத்தில் உட்கார வைக்கிற தரித்திர எண்ணம்னு ஒன்று இருக்கு. இப்போ இதை பற்றி தான் ரொம்ப ஆழமாக ஸ்டடி பண்ணுறாங்க. இப்போ கூட ரொம்ப மேல் மட்டத்தில் இருக்கிற ஆட்கள், இப்போ ட்ரம்ப்பு, கியோசகி, ராபர்ட் கியோசகி, டொனால்ட் ட்ரம்ப்பும் மிடாஸ் டச் அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. மிடாஸ் டச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதை யாருக்கெல்லாம் தெரியும் மிடாஸ் டச்சு? ஒருத்தர் கூட தெரியாதா? பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ராஜா ஒரு வரம் கேட்பான், தொட்டதெல்லாம் என்ன ஆகணும்? ஓ அதுதானே, அது எங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டிங்களா? இப்படி சொல்ல வேண்டியதானே? அதான மிடாஸ் டச்சு. அந்த அந்த டைட்டிலில் ஒரு புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இந்த உலகமே இதை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுது. ஒரு மனிதன் எப்படி உயருகிறான், இது எப்படி சொல்கிறாங்கன்னா, த சயின்ஸ் ஆஃப் சக்சஸ், த சயின்ஸ் ஆஃப் ரிச்னஸ், வெற்றி அறிவியல் அல்லது செழிப்பிற்கான ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்புகிறேன் கடவுளுடைய வார்த்தை இதெல்லாம் பற்றி போதிக்கு இந்த போட்டாங்க பார்த்தீங்களா நம்ம ஆட்கள். ரைட், அதான் கேள்வி, ஏன் சிலர் வந்து ஜெயிக்கிறாங்க சிலர் ஏன் தோக்குறாங்க அப்படின்ட்டு. பாருங்க, இதெல்லாம் நம்ம பைபிள்ல இருந்து சொல்லித்தரலன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல இருந்து கண்டிப்பாக கற்றுப்பாங்க, கற்றுட்டு உருப்பிடாமல் போயிடுவாங்க. அதனால தான் இங்கேருந்து எல்லாமே சொல்லித்தரணும். குடும்பத்தை பற்றி இதில் இருந்து சொல்லித்தரணும். நான் அதுக்குன்னே ஒரு வகுப்பு எடுக்கலான் இருக்கிறேன். வெறும் ஃபேமிலி சப்ஜெக்ட் மட்டும், கணவன் மனைவி குழந்தைங்கள வளர்க்குறது, ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா எப்படி ஒரு குடும்ப இதில் நல்லா இருக்குன்னு அதுக்கு ஒரு கிளாஸ் வைக்கலான் இருக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? சிலர்லாம் பார்த்தா பெசாட்டி அந்த கிளாஸை முதல்ல ஆரம்பிங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி. பைபிள் வந்து பாருங்க ஒரு ஏட்டு சுரைக்காய் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எல்லாத்தையும் பற்றி நமக்கு சொல்லி தருது, ஆனால் நமக்கு அப்படி ப்ரெசன்ட் பண்ணலை. இதை இந்த மாதிரி பாருங்க, டொனால்ட் ட்ரம்ப் யார் தெரியுமா? அமெரிக்கா பிரசிடென்ட். எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறீங்களா? அந்த யார் கேட்கல. இந்த டொனால்ட் ட்ரம்ப்பே த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னு ஒரு புக் இருக்குது தெரியுமா? யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? ஒருத்தர் 2 பேர் படிச்சிருக்கீங்களா? அப்பா 2 பேர் புக் படிக்கிறவங்க நம்ம மீட்டிங் வந்திருக்கிறாங்க. த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். நமக்கு அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஐயோ அது என்னமோ போட்டிருக்கு அப்படின்னு போட்டுருவோம். அதை எழுதுனது யாருன்னா ஒரு போதகர். த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்கிற புத்தகத்தை எழுதினவர் யாரு? நார்மன் வின்சன் பீல் என்கிற ஒரு போதகர் எழுதின புத்தகம் அது. ஆனால் அது ஒரு கிறிஸ்டியன் கடையிலையும் கிடைக்காது. அது பூரா இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த ஹெக்கின் பாதம்ஸு, ஈகிள் ஷாப், இந்த மாதிரி காமனான புக் ஷாப்பில் தான் அது கிடைக்கும். அதனால் நம்ம ஆட்கள் யாருமே அது என்ன பண்ணுறதில்லை. நமக்கு வச்சுருந்தாலும் இது துருபதேச புக்குன்னு வச்சுருவோம். அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கொண்ட ஒரு புத்தகம் வந்திருக்குன்னு தூக்கி வச்சுருவோம். அவர் வந்து ஒரு போதகர் பாருங்க. இஸ் எ கிறிஸ்டியன் பாஸ்டர். நார்மன் வின்சன் பீல் ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர். அவருடைய சபைக்கு போகிறவராக இவர் இருந்தார் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய போதனைகளை கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய பெரிய ஆட்களுடைய அந்த மனது இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது வேதாகமத்திலிருந்து வெளிப்பட்ட எண்ணங்களாக அது இருக்கிறது. ராபர்ட் ஷுல்லர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். ராபர்ட் ஷுல்லர் அவர் பேர். இந்த ராபர்ட் ஷுல்லர் வந்து புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே உட்காந்து அவர் புக் தான் படிக்கிறாங்க.
அவர் யாருன்னா ஒரு சபையின் போதகர், ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர். ஒருத்தருடைய எழுத்துக்களை தான், போதனைகளை தான் இன்னைக்கு பிஸ்னஸ் வேர்ல்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, வாசிக்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. நான் ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது சும்மா ஏதாவது படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அப்போ சும்மா ஒரு ஸ்டாப்பில் நின்றுது. ஐ திங்க் சென்னையில் நினைக்கிறேன். அப்போது நிறைய புக்ஸாக இருக்குன்னு பார்த்தேன். ஒரு புக்ஸ் டாபிக் ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்ட்டான்ட்டு போய் எடுத்துகிட்டு போய் வாசித்தேன். அப்போ தான் முதல்ல என் கண்ணே திறந்துச்சு. ஓஹோ, இதெல்லாம் இங்கே இருக்குது போல், நம்ம இங்கே இருக்குதுன்னே தெரியாமல் ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிட்டோம், வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இது ஒரு ஸ்டடி மாதிரியே பண்ணுறாங்க. ஏழை எப்படி திங்க் பண்ணுறான், பணக்காரன் எப்படி திங்க் பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்போ ஒருவருடைய திங்கிங்க்கும் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எண்ணத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. வெளியில் உள்ளவங்க கூட என்ன சொல்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. எங்கேயோ இருக்கிறது உண்மைதான். இப்பதானே காமிச்சேன், இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் போன்ற ஆட்கள் எண்ணங்களை பற்றி, சிந்தனைகளை பற்றி அதிகம் என்ன பண்றாங்க, எழுதுறாங்க. ஈவன் ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன, மனம் திரும்பு. அப்படின்னா என்ன அர்த்தம், மனம் திரும்புன்னா என்ன அர்த்தம், எண்ணங்களை மாற்று, சிந்திக்கதை மாற்று. நீ எண்ணுவதையும் சிந்திப்பதையும் மாற்றினால் சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு. அதான அதனுடைய அர்த்தம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். The Greek word metanoia, change your thinking. எல்லாம் சொல்லுங்க, change your thinking. நல்லா சொல்லுங்க, change your thinking. எதுக்கு இங்க உட்கார வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம்னா, உள்ளுக்குள்ள தரித்திரத்தின் எண்ணங்களையும், தோல்வியின் எண்ணங்களையும், பயத்தின் எண்ணங்களையும், சந்தேகத்தின் எண்ணங்களையும், கவலையின் எண்ணங்களையும் ஏற்கனவே உலகம் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு அதுதான் வாழ்க்கையை தோக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை இப்போ கேட்க கேட்க இந்த எண்ணமெல்லாம் போய் உள்ளுக்குள்ளே ஒரு சாதிப்பதற்கான எண்ணம் உங்களுக்கு வரும். அப்படி வர்றதன் மூலம் நீங்க செய்யறதெல்லாம் வெற்றியாக இருக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு போதனைகளை கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு மட்டும் இல்லை, டெய்லி கேட்கறது அவசியம். அதனால தான் பாருங்க, பென் டிரைவ்லாம் போட்டு கொடுக்குறோம். ஒரு 3000 ரூபா உங்கள் வாழ்நாளில் ஒரு நல்ல செலவுன்னு நீங்கள் பண்ணலாம். அங்கே போனீங்கன்னா 4-5 வருஷம் நான் பேசுனதை ஒரே பென்ட்ரைவில் கொடுத்துருவாங்க. இதை தினமும் ஒன்று கேளுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளவு கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போதோ அப்போ உங்கள் எண்ணங்கள் என்னாக ஆரம்பிக்கும், ரினியூ ஆக ஆரம்பிக்கும், புதிதாக ஆரம்பிக்கும். ஆக ஆக வாழ்க்கை அப்படி ஆகிடும். ஆமென். இப்போ கவனிங்க, இந்த ஸ்டடியில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நான் தொடர்ந்து அதை பேச போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பேசிட்டு வர்றேன். இந்த பணக்காரனின் எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்ல போகிறேன். இட்ஸ் a biblical thoughts. இது வெளியிலிருந்து யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு எண்ணங்களோ சிந்தனைகளோ கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அது என்ன தாட்டுனா, ஒரு ஏழை எப்படி திங்க் பண்ணுறான் அப்படின்னா, வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, பணக்காரன் ஆகிறதுங்கிறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நடந்தா ஓகே, நடக்கலைனாலும் ஓகே, ஆசை தான், ஆனால் வரமாட்டுக்க. அப்போ ஒரு 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 புவர் மேன் திங்கிங், ஒரு ஏழையின் எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், நமது கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை. இப்படி யாராவது யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் ஏழ்மைத்தன சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்போ ஒரு செல்வந்தனின் மனநிலை என்ன, வாட் இஸ் a millionaire's மைண்ட்? அவன் எப்படி யோசிக்கிறானா, எல்லாம் என்னுடைய தீர்மானத்திற்காக கடவுள் கொடுத்திருக்கிறார். அதாவது இட்ஸ் நாட் a chance, it is a choice. இன்னைக்கு ஒன்று தான் சொல்ல போறேன். prosperity is not a chance, it is a choice. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு என்பது ஒரு வாய்ப்பு அல்ல, ஒரு தெரிந்தெடுப்பு. இன்னைக்கு இவ்வளவு நேரம் நான் போதிச்சதுல இருந்து ஒரே ஒரு காரியத்தை தான் நீங்க செய்யணும். அது என்னன்னா, நான் செழிப்பை தெரிந்து கொள்ளுகிறேன். Hallelujah. I choose prosperity.
நான் செழிப்பை என்ன பண்றேன்? தெரிந்து கொள்கிறேன். நான் செழித்து இருப்பேன் என்கிற முடிவை நான் எடுக்கிறேன். இந்த இடத்துக்கு வரணும் பாருங்க, இந்த இடத்துக்கு வரணும் பாருங்க. போன வாரமே அது ரிலேட்டடாக தான் பேசி முடித்தேன். ஒரு முகம், பணமும் ஒரு மனமும். போன வாரம் என்ன பேசினோம்? எல்லாம் சொல்லுங்க. பணமும் ஒரு மனமும் கனெக்டட் இருக்குது. இன்னைக்கும் அதை தான் சொல்ல போகிறேன். அது ரிலேட்டடாக தான் சொல்ல விரும்புகிறேன். சாய்ஸ், எல்லாம் சொல்லுங்க. ப்ராஸ்பரிட்டி இட்ஸ் a சாய்ஸ். நல்லா சொல்லுங்க. செழிப்பு என்பது ஒரு தெரிந்தெடுப்பு. சக்சஸாக இருக்கலாம், எந்த குட்னஸாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏழை எதையுமே தெரிந்து கொள்கிறது இல்லை. ஏழை ஏழ்மையின் மனநிலை உள்ளவர்கள் எதையுமே தெரிந்து கொள்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது பாட்டுக்கு போகுது, ஆண்டவனா பார்த்து என்னைக்காவது கண்ணை திறந்தா உண்டு, அவன் கண்ணை திறப்பானான்னு தெரில. ஆனால் பைபிளை கடிச்சு பார்த்தா நம்ம கண்ணு திறக்கணுமா? கடவுள் கண்ணு எப்படி இருக்கு? திறக்க வேண்டியது யார் கண்ணு? ஆகார் கண் திறக்கப்பட்டது, வேலைக்காரனின் கண்ணு திறக்கப்பட்டது. பவுல் ஜெபிக்கிறார், எப்படியாவது விசுவாசிக்கு கண்ணை திறந்து விட்டுருங்க அப்படின்ட்டு. ஏன்னா கண்ணு திறந்தாதான் எல்லாமே நமக்கு தெரியுது பாருங்களேன். அப்போ ஏழை எப்படி யோசிக்கிறான்னா, எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. சில நேரத்தில் அவன் கடவுளை பற்றி பேசும்போது கூட எப்படி பேசுவான்? எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான். ஏய், எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவாங்கன்னா எல்லாம் அவன் பார்த்துக்குவான், எல்லாம் அப்படியே போயிடுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு செல்வந்தராக நீங்கள் பயணப்பட வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலையில் கடவுள் உங்களை வைக்கல. நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும், நான் ஐஸ்வர்யவானாய் வாழுவேன், நான் செல்வந்தனாக வாழுவேன் என்று முடிவெடுக்க முடியும், என்று தெரிந்து கொள்ள முடியும். ஆமே. அதுதான் மில்லினியர்ஸ் மைண்டினுடைய முதல் படியாக இருக்கிறது. இட்ஸ் a first steps of millennials mind. பாருங்க, இதுக்கு எத்தனையோ கோடிகளை கொட்டி ஒவ்வொருத்தட்டையா போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. இந்த ஆள் எப்படி உயர்ந்தான்? அதே ஸ்கூலுக்கு தான் போனான், அதே டீச்சர் தான், அதே தெருவு தான், எல்லாமே அதே இருக்கு. ஒருத்தன் உயர்ந்திருந்தான், ஒருத்தன் என்ன பண்ணிடலாம்? ஒன் blessed ஒன் cursed அந்த மாதிரி இருக்கிறான். ஏன்? என்னன்னா உள்ள இருக்கிற திங்கிங், உள்ள இருக்கிற ஆட்டிடியூட் தான் டிஃப்ரெண்ட்டை என்ன பண்ணுது? ஏற்படுத்துகிறது. எல்லாமே சேமா இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எண்ணங்கள்ல அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? வேறு படுகிறார்கள். அப்போ ஏழ்மை சிந்தனைன்னா என்ன சிந்தனை? எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. நம்ம என்னத்தங்க மாற்ற முடியும்? நம்ம என்னங்க செய்ய முடியும்? நம்ம செய்கிறதுக்கு என்னங்க இருக்குது? நம்மளால் ஒன்றுமே முடியாதுங்க. இப்படி யோசித்துக்கிறது தான் மக்கள் தரித்திரத்தில் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் செல்வந்த சிந்தனை என்பது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் நினச்சா முடிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. திங்க் ரிச் அண்ட் கெட் ரிச். எல்லாம் சொல்லுங்க. திங்க் ரிச் and get rich. நல்லா சொல்லுங்க. think rich and get rich. if you think you can. எல்லாம் சொல்லுங்க. if you think you can. இயேசு தான் சொன்னாருங்க, விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. nothing will be impossible for you. எல்லாம் சொல்லுங்க. nothing will be impossible for you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. nothing will be impossible for you. It is a Jesus word. இது இயேசு சொன்ன வார்த்தை. விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. உங்களால், friends, உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது. தேவனால் எல்லாம் கூடும், அது மட்டும் பைபிள்ல இல்லை. அது எல்லாருமே நம்புறாங்க. கேட்டு பாருங்க. தேவனால் எல்லாம் கூடுமா? இந்த ரோட்டில் ஒரு ஆள் போறாருன்னா சடாரன் முடிச்சு அவட்ட கேளுங்க, தேவனால் எல்லாம். ஆமாம், கடவுளால் முடியாது என்ன இருக்கும் பாரு அவர். உங்களால் எல்லாம் முடியுமான்னு கேளுங்க, நம்மளால் என்னங்க முடியும் அப்படின்றாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். புரியுங்களா உங்களுக்கு? அவரால் எல்லாம் கூடும்னு நீங்கள் நம்பும்போது எப்படி அதில் எது வந்துடுது? அவரை
அப்படி விசுவாசிக்கிற எனக்கும் எல்லாம் கூடும். அதனாலதான் சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அல்லேலூயா. நமக்கு இது வராது, நமக்கு இது முடியாது, இனி அந்த வார்த்தையே வரக்கூடாது வாயில. If you think you can, then you can. உங்களால முடியும்னு யோசிங்க, உங்களால முடியும். அதனால தான் அந்த நார்மன் வின்சென்ட் பீல்ங்கிற இந்த போதகர் அந்த புத்தகத்தை எழுதும்போது அந்த புத்தகத்திலேயே வேத வசனங்களை தான் கொண்டு வந்து அவர் சொல்றாரு, தினந்தோறும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க. One more time. எதுக்கு வாயில இதை சொல்ல வைக்கிறேன்னா, வாயில வேற நிறைய சொல்லியிருக்கீங்களே, இப்போ அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். சொல்ல சொல்ல அதெல்லாம் கேன்சல் ஆயிடுது. என் மண்டையில் ஏறாது, என் புத்தியில் தங்காது, எனக்கு வராது, நான் வச்சா விளங்காது. ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்றாரு, நீனே போயிரு, நான் வந்தேன்னா அந்த டீல் வராதுங்காரு. அப்ப இவர் தன்னை எப்படி நினைக்கிறாரு? நான் வந்தாலே விளங்காது, நான் போனாலே உருப்படாது, தன்னை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி என்ன பண்றாரு, நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய அந்த எண்ணங்களுக்கு அவர்கள் உரியவர்களாக மாறவில்லை. அப்போ வேதவசனம் சொல்லுது, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும், எல்லாம் சொல்லுங்க, பொருட்களை விற்க, பொருட்களை வாங்க, வியாபாரங்களை செய்ய, கஸ்டமர்ஸை பிடிக்க, வியாபாரத்தை பெருக்க, நிர்வகிக்க, என் நாட்டையே ஆள எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. I can do all things through him who gives me strength. Hallelujah. இதுதான் விஷயம். இதை நாம வந்து உருவாக்கி கொள்றது அவசியம். என்னை பலப்படுத்துகிற, ஒருவேளை நான் பலகீனனா இருக்கலாம், ஒருவேளை எனக்கு வராததா இருக்கலாம், நான் அந்த அளவுக்கு பிறப்பிலேயே இயல்பிலேயே ஆற்றல் இல்லாத ஆளா இருக்கலாம். இப்போ சில பேர் பாருங்க, கொஞ்சம் நேச்சுரலி இப்படி இருப்பாங்க, கொஞ்சம் சாமர்த்தியக்காரர் மாதிரி கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. ஆனால் சிலர் பாருங்க நேச்சுரலி இப்படி இருப்பாங்க. அதிகமாக பைபிள் சொல்றபடி பார்த்தா மாம்சத்தின்படி வல்லவர்கள் அநேகர் இல்லையே. அப்போ பிசிக்கலாக பார்த்தா நிறைய பேர் இப்படி இல்லை, வல்லவர்களாக தெரியல. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இது சொல்ல வேண்டியது இருக்குது, என்னை, எல்லாம் சொல்லுங்க, என்னை, என்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே. இதுதான் முடியும், இதுதான் முடியாது, அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் செய்ய. ஆமென். இதை சொல்லும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பலன் கிரியேட் ஆகுது. இதை சொல்லும் போதெல்லாம் ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகுது. இதை சொல்லும் போதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி, உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ இதை வந்து பேச வேண்டியது இருக்குது பாருங்க. ஏன்னா நீங்க கடவுளுடைய வார்த்தையை உங்க வாயில சொல்லும் பொழுது அது உங்கள் ஆவிக்குள்ளாக சென்று அது ஜீவனாக மாறுகிறது. எந்த அளவுக்கு சொல்லணும்னா, ஆவிக்குள்ள போற வரைக்கும் சொல்லணும், உங்க அவநம்பிக்கை ஒளிகிற வரைக்கும் சொல்லணும், உங்க சந்தேகம் நீங்கிற வரைக்கும் சொல்லணும், உங்க பயம் போற வரைக்கும் சொல்லணும். என்னால முடியும் அப்படின்னு உங்க மனது இயல்பா யோசிக்கிற அளவுக்கு நீங்க அதை சொல்ல வேண்டியது இருக்கு. I can do all things through him who gives me strength. Hallelujah. அப்ப இதுதான் விஷயம். என்னை, எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். இப்ப இந்த எல்லாவற்றைங்கிறதுல நீங்க கொஞ்சம் இதை சேர்த்துக்கலாம். குடும்பத்தை நல்லபடியாக நடத்த எனக்கு பலன் உண்டு, பிள்ளைகளை நன்றாக வளர்க்க எனக்கு பலன் உண்டு, சுகமாய் வாழ எனக்கு பலன் உண்டு, செழிப்பாய் வாழ எனக்கு பலன் உண்டு, சமாதானமாய் வாழ எனக்கு பலன் உண்டு, ஒரு டீலை வெற்றிகரமாய் முடிக்க எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பொருட்களை விற்க எனக்கு பலன் உண்டு. இது கூட நீங்க எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாவற்றையும் அவரு போட்டிருக்காரு. ஆல் மீன்ஸ் ஆல். அவ்வளோதான். எல்லாம் தான் என்னன்னு ஒருத்தர் கேட்டார். எல்லாம் தான்.
உங்க வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கொண்டு வாங்க. நல்லா சமைக்க பலன் உண்டு, சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏமே இப்போ நான் சொல்லலாம், நல்ல பிரசங்கிக்க எனக்கு பலன் உண்டு சொல்லலாம். ஐயோ ஆண்டவரே என்ன பண்ண போறனோ அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. நான் சொல்லிட்டு வரலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்போ பாருங்களேன், இப்படி பலன் கொண்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் கடவுள் கூப்பிடுறாரு. அதனால தான் இயேசு சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. nothing will be impossible for you. இந்த வார்த்தைகளை நான் முதல்ல தியானித்த போது எத்தனையோ 1000 வாட்ஸ் பல்பு, அந்த மின்சாரம் எனக்குள்ளே பாய்வதை போன்ற ஒரு உணர்வு இருந்தது. ஏன்னா என் வாழ்நாளெல்லாம் என்னை பற்றிய தாழ்வான எண்ணங்களும், என்னை பற்றிய குறைவான எண்ணங்களும், என்னை குறித்து மதிப்பு குறைவான சிந்தனையினாலே நான் நிரம்பி இருந்தேன். ஆனால் அந்த வார்த்தைகள் உள்ள போக 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 எங்கிருந்து தான் ஒரு பலன் வந்ததுன்னே தெரியல. இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை செய்யும்படியாக தேவனுடைய வாழ்வை அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், ரொம்ப பெருசா மாத்திட்டு இருக்கிறார். ஆமென். ஆமா, கோடி தான் இப்ப திங்கிங்ல இருக்கு. கோடியே ஓடியே வா. ஆமென். அதனாலதான் ஏக்கர் கணக்குல வாங்க போறோம் லேண்ட்லாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள ஒவ்வொருவரும் ஒரு மில்லியனரா எழும்புவீங்க. உங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மில்லியனர்ஸா கர்த்தரால் எழுப்பப்படுவீர்கள். கர்த்தர் அதற்காகவே உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகவே இந்த வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று செக் எழுதுற மாதிரி பலத்தை கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். ஆமென். கோடி தான். இப்போ இது திங்க் பண்றதுல உங்களுக்கு என்ன செலவாயிரும்? சில பேர் அப்படிலாம் யோசிச்சிடக்கூடாது, அப்படிலாம் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணக்கூடாது. ஏன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களா யாரும்? நம்ம ஆட்கள் பாருங்களேன், என்றதுக்கே கஞ்சத்தனம் கட்டுவாங்க. என்றதுலே கஞ்சத்தனமா? நல்லா எண்ணுங்க, எல்லாம் சொல்லுங்க, திங்க் ரிச். ஹல்லேலூயா. திங்க் பிக். உலக மனுஷனே பேசுறான் பாருங்க, திங்க் பிக். பெருசா எண்ணுங்க, பெருசா எண்ணுங்கிறான். திங்க் பிக் அண்ட் க்ரோ ரிச். அப்போ பாருங்க, இட்ஸ் a biblical thoughts. இயேசு சொன்னதுதான், உங்களால் கூடாத காரியம். அப்போ ஒரு ஏழ்மையின் மனநிலை எப்போதுமே இயலாமையை பற்றி யோசிக்கிறது. நம்ம கட்டுப்பாட்டில் எதுவுமே கிடையாது, நம்ம என்னங்க செய்ய முடியும், இப்படியே திங்க் பண்ணுது. பட் வாட் இஸ் a millionaire's mind? I have a choice. I can choose. என்னால் தெரிந்து கொள்ள முடியும். என் வாழ்க்கை என்கிற இந்த ஸ்டீரிங், இந்த வாகனத்தில் கடவுள் என்னை அமர வைத்து என்னை ஓட்ட சொல்லுகிறார். ஆகையால் என்னால் ஓட்ட முடியும். ஹல்லேலூயா. ஸ்டீரிங்கை நீங்க பிடிக்கணும். அதுதான் ரிச் மேனுக்கான ஐடியாவா இருக்குது. ஆமே. நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏழை வந்து பிடிக்கிறதே இல்லை. அதனாலதான் ஒரே ஆக்சிடென்ட்ல நிக்குது லைஃப். ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியலங்க. நல்ல மனுஷன் ஆனா வம்பா போயிட்டான் அப்படிங்க. நான் சொல்லட்டுமா, உங்க வீட்டு தோட்டத்தில் நீங்க எதுவுமே போடலைன்னா கூட அங்க ஏதாவது முளைக்கும். அது நீங்க விரும்பினதா இருக்கணுங்கிறது சொல்லவே முடியாது. நீங்க விரும்பாத முள்ளு ஏதாவது ஒன்று வளர்ந்து நிற்கும். காட்டு செடிகள், ஐயோ நல்ல ஆளு, அவர் தோட்டத்துலயும் அப்படி வளர்ந்துச்சு. ஏன்னா அவர் எதையும் கொண்டு விதைக்கல, அதனால கண்டதெல்லாம் வளர்ந்துருக்குது. அப்ப வாழ்க்கையா கெட்டு போயிருக்குது. வாழ்க்கைக்கான கண்ட்ரோலை நீங்க எடுக்கலைன்னா அது கண்ட்ரோலுக்குள்ள நீங்க போயிடுவீங்க. அதுதான் வாழ்க்கையை பற்றிய உண்மையா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ கடவுளே மனுஷனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம். நீதிமொழிகள் 22:2. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்க? சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர். வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒருத்தர் சொன்னாரு, அவர் கண்ணாடி போட்டே படிச்சிருக்காரு. அவர் சொன்னாரு, சிலரை கடவுள் பணக்காரனா வச்சிருக்காரு, சிலர் எப்படி படிச்சிருக்காரு, தரித்திரனா படிச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டாரு. இல்லை, பணக்காரன் ஒருத்தர் இருக்கான், தரித்திரம் ஒருத்தர் இருக்கான், ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அவர்கள் அனைவரையும் யார் தான் உண்டாக்குனா? கர்த்தர் தான் உண்டாக்குனார். மனுஷனா உண்டாக்குனாரு. அதுல ஒருத்தன் ஐஸ்வர்யவன் ஆயிட்டான், ஒருத்தன் தரித்திரன் ஆயிட்டான்.
புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் யாரையும் தரித்திரனா என்ன பண்ணல, இது பண்ணுறதே கிடையாது. இப்போ 2 பேர் இப்படி இருக்கிறாங்க. கடவுளுடைய ஐடியா சிலர் பணக்காரனாக இருப்பதும் சிலர் தரித்திரராக இருப்பதும் உண்மைன்னு சொன்னால் இப்படி ஒரு வசனம் பைபிளில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உபாகமம் 9வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, சூஸ் லைஃப். இது எல்லாம் இருக்குது, ஆனா நீ எதை தெரிந்து கொள். சூஸ் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கைங்கிறது என்னன்னா, வாட் இஸ் லைஃப் கேட்குறாங்க நிறைய பேர். நான் சொல்ல, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கை என்பது ஒரு தெரிந்தெடுப்பு. நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதுதான் வாழ்க்கையினுடைய விளைவுகளாக இருக்கும். கடவுளே அதான் வச்சிருக்கிறார். ஒரு மரம் 2 மரம் இருக்கு, இதை சாப்பிடுங்கிறாரு, இதை என்ன பண்ண வேண்டாம் சாப்பிடாதுங்கிறாரு. சாப்பிட்டா அதுக்கு ஒரு விளைவு வருது. அப்போ விளைவு ஏன் வந்துச்சு? விளைவை கடவுள் ஏற்படுத்துறது இல்லை. கடவுள் ஒருபோதும் மரணத்தை தர்றது இல்லை. இப்போ எலக்ட்ரிசிட்டிலாம் இங்கே வச்சிருக்காங்கன்னா அந்த கரண்ட்லாம் எதுக்கு? உங்களை ஷாக் அடிக்க வைக்கிறதுக்கா? அது சட்டான அளவில் யூஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க, அது ஒரு லெவலில், ரொம்பவும் கொடுத்துட முடியாது. ஆனால் எதுக்கு? உபயோகப்படுத்திக்கிறதுக்கு தான், கொல்றதுக்கு கிடையாது. அது மாதிரி கடவுளுடைய வார்த்தைகள் இது எல்லாமே ஒரு பிரமாணம். God's word is a law. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் ஒரு பிரமாணங்களாக இருக்கிறது. சும்மா நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்காம போயிடக்கூடாது. மரியாதை கொடுக்காம போயிட்டோம்னா அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் வாழ்க்கை. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம கொடுக்குற மரியாதை தான் ஞானத்தின் முதல் படியாக இருக்கிறது. ஆமென். அதெல்லாம் என்ன போ அப்படின்னா அப்போ வேற மாதிரி போக வேண்டியதுதான். ரெஸ்பெக்ட் God's word, honor God's word. கடவுள் அப்படி படைச்சிருக்கிறாரு. எப்போ இது பெட்ரோல் காரு, இதுல டீசல் ஊத்தாதான்னு கம்பெனி சொல்றான். அதை மரியாதை கொடுக்காம ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் கார் இப்படி ஆயிட்டுங்க சார், அதுக்கு இதுக்கும் சப்ஜெக்டே இல்லைங்க. அவர் நல்லவராக இருக்கட்டும், யாருக்கும் எந்த கேடும் பண்ண மாட்டாருங்க, ஆனால் அவர் காருக்கு பண்ணிட்டார. விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம் எல்லாத்தையுமே. அப்படி இல்லை. வண்டியில் பெட்ரோல் காருன்னா பெட்ரோல் தான் ஊற்றணும். இல்லைங்க, எங்கள் வீட்டில் பால் கொஞ்சம் மீதியாக இருக்குது, அதை இன்னைக்கு ஊற்றலான்னு. நம்ம வண்டிக்கு பால் தான். இல்லை கொஞ்சம் தேன் கொஞ்சம் மீதியாக இருக்குது, நான் ஊற்றலான் இருக்கேன் சார். அது அதுக்காக உருவாக்க படலை. அதில் என்ன தான் ஊற்றணும்? பெட்ரோல் காரில் பெட்ரோல் தான் ஊற்றணுங்கிறது கார் கம்பெனிக்காரன் உருவாக்கி இருக்கிற லா. இது நல்லதா கெட்டதா? எதையோ ஊற்றிக்கோ போ அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி ஆகி போயிடும். இப்போ இந்த வண்டி எதில் ஓடுதுன்னு எனக்கே தெரியலையே. அந்த மாதிரி ஒரு வண்டி ஓட்ட வேண்டியது இருக்கும். அப்புறம் பல்கில் போய் எதையாவது ஊற்றுனா உங்களை ஒரு மாதிரி பார்ப்பான், என்ன மாதிரி ஆளியா இவர் வினோதமான ஆளாக இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ கவனிங்க, அது மாதிரி தான் கடவுளுடைய வார்த்தைங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு பிரமாணமாக இருக்கிறது. இஷ்டம் இருந்தால் பண்ணு, இல்லைன்னா பண்ணாது, அப்படி இல்லை. பண்ணும்போது ஒரு நல்ல காரியமும் பண்ணாத போது இன்னொரு ஒரு பேட் ரிப்போர்ட்டுக்கான வழியையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திறந்து கொடுக்குறீங்க. அதான் அர்த்தம். ஐயோ இது இப்படி என்ன இப்படி இல்லாமல் சொல்லணும், என்ன பண்ணாலும் எனக்கு நல்லது நடக்கிற மாதிரி பண்ணக்கூடாதா? நான் மாடியிலேருந்து குதிச்சாலும் பறக்கிற மாதிரி ஏதாவது வழி செய்யக்கூடாதா? படியெல்லாம் வச்சுருக்காங்க, கம்பிலாம் வச்சுருக்காங்க, பிடிச்சி பார்த்து என்ன பண்ணணும்? இறங்கி வரணும். லிஃப்ட் வச்சுருக்கு, அதுலேயே வந்துடணும். இல்லை நான் 10வது மாடியிலேருந்து அப்படியே குதிப்பனாக்கும். இயேசுவையே குதிக்க சொல்கிறான் பிசாஸ். இயேசு குதிச்சாரா? டேய் என்ன காலி பண்ணலான்னு பாக்கியா? நம்ம எல்லாரை விட அவருக்கு விசுவாசம் ஜாஸ்தி. தூதர்களே தாங்குவாங்க, அதை பிசாசு வேற சொல்றான். தூதர்கள் தாங்குவார்னு போட்டிருக்கலாம் அப்படிங்க. யாரு? பிசாசு. இயேசு சொல்றாரு, கத்தரை பரிச்ச பாராதுன்னு போட்டிருக்கலாம் அப்படின்னாரு.
நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பரிச்சை பார்க்குற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க இந்த நாள்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுளுடைய வார்த்தையை ஒரு பிரமாண மாதிரி பாருங்க. இட் இஸ் a spiritual law. இட்ஸ் a law of God. எந்த வார்த்தைக்கெல்லாம் ஒபே பண்றீங்களோ அந்த வார்த்தையெல்லாம் உங்களை வெற்றியடை வைக்கும், அந்த வார்த்தையெல்லாம் உங்களை செழிப்படைய வைக்கும். ஒரு வசனம் கூட உங்களை கீழே போக விடாது. ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையை தூக்கும் ஏணிகளாக அது இருக்கிறது. நான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி செஞ்சேங்க, நான் தோத்து போனேங்க, ஒரு ஆளை நீங்க காட்ட முடியாது. ஒரு நாளும் அது உங்களுக்கு தோல்வியை தராது. ஏன்னா அது டிசைன் பண்ணப்பட்டது உங்களை லிஃப்ட் பண்றதுக்கு. அதனாலதான் சொன்னார், இதன்படி செஞ்சனா நீ வாளாக மாட்டாய், தலையாவாய், கீழாக மாட்டாய், மேலாவாய். நீ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய், உன் களஞ்சியம் நிரம்பும் அப்படின்னு சொன்ன. The obedience of God's word is a key to prosperity. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிவது என்பது செழிப்புக்கான திறவுகோள்களாக இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, choose life, choose my word, choose my principles. என் வார்த்தையை தெரிந்து கொள், என் வசனங்களை நீ பிடிச்சுக்கோ, நீ கீழே போகவே மாட்ட, அது உன்னை மேலே தூக்கும். கடவுளுடைய வசனத்தின்படி நான் இதெல்லாம் பண்ணுங்க, நல்லாவே ஆகலை, ஏதாவது எனக்கு கொண்டு வாங்க. நான் இங்கே தான் இருப்பேன் ஆஃபீஸ் ரூமில், ஒரு அப்பாயின்மெண்ட் வேண்டி வந்து பேசுங்க, நான் காட்டுறேன். இதன்படி செஞ்சு நான் கீழே போகணுன்னு ஒரு ஆளும் சொல்ல முடியாது. ஏன்னா இது டிசைனே உங்களை கீழே போக வைக்கிறதுக்காக அல்ல, கீழே கிடக்கிற உங்களை மேலே தூக்குறதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம இதை வேல்யூ பண்ணாதனால தான் வாழ்க்கையில் தோற்று போகிறோம். நான் சொல்றேன், honor the God's word, obey the God's word, believe the God's word. அதுல வாக் பண்ணி பாருங்க, prosperity உங்க பின்னாடி வரும், செழிப்பு உங்க பின்னாடி வரும். I tell you, the goodness and mercy it will follows you. அது உங்களை தொடரும் என்பதுதான் வாக்காக இருக்கிறது. அது உங்களை விரட்டி கொண்டு வந்து பிடிக்கும். ஆமே, ஜஸ்ட் அதாவது கோஆப்ரேட் வித் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் ஒத்துழைக்க ஆரம்பிப்பீங்கன்னா செழிப்புக்கு மேலே செழிப்பு வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமே, அதனால தான் நான் சும்மா பைபிள் படிக்கிறது இல்லை, ஆண்டவரே நம்முடைய வசனம் இப்படி சொல்லுகிறது. ஸோ ஹெல்ப் மீ டு ஒபே த பிரின்சிபல்ஸ். இந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க எனக்கு உதவி செய்யும், இந்த வார்த்தைகளில் வாழ எனக்கு ஹெல்ப். அதுவும் பாருங்க, நம்மளால முடியாது, அவர் உதவி செய்கிறார். ஆமே, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணி செய்ய வைப்பார். ஆமே, சில நேரம்லாம் பாருங்க மன்னிக்கவே முடிய மாட்டேங்குது சார். அதை பார்த்தா சம்பாதிச்சிருந்தோம், ஆனால் மன்னிக்க முடிய மாட்டேங்குது. அப்போ அதுக்கு சம்பாதிக்க மட்டும் பலன் தர்றதில்லை, மன்னிக்கிறதுக்கும் பலன் தர உங்களால் முடியவே முடியாது. சில பாருங்களேன், மன்னிக்கிங்களா, மன்னிங்க, வரவே மாட்டுக்க, சுட்டு போட்டாலும் வர மாட்டுக்க, எரிச்சலாக வருது அப்படிங்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே வரவே மாட்டுக்க ஆண்டவரே, இது என்கிட்ட என் சுவாபத்திலேயே. அப்படி நீங்கள் கேட்பீங்கன்னா எப்படி தான் மன்னிக்கீங்கன்னே தெரியாது. அப்படி மன்னிக்கிற ஒரு அன்பை உங்கள் இருதயத்தில் அவர் ஊற்றுவார், அப்படி ஒரு இருதயமாக உங்கள் இருதயத்தை அவர் மாற்றுவார். ஆமே, எல்லாமே இதில் தான் இருக்குது பாருங்களேன். வாழ்க்கையின் எல்லா காரியத்தையும் கடவுள் இதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஸோ ஒன்று தான் சொல்கிறேன் நான், ஏழைகள் தங்கள் வாழ்க்கை தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று நினைக்கிறார்கள். செல்வந்தர்கள் தேவனுடைய வார்த்தையோடு நாம் ஒத்துழைப்பதின் மூலம் செழிக்க முடியும் என்று நம்புகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, prosperity it is a choice, it is not a chance, it is a choice. இன்னைக்கு என்ன கற்றுக்கொண்டீங்க? செழிப்பு என்பது உங்களுடைய தெரிந்தெடுப்பு. You can choose prosperity. அதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, நான் இப்படி இருப்பேன், இப்படி இருக்கும்படி தேவன் என்னை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது இப்படி இருக்கும் பொழுது இதை தடுக்க யாராலே முடியாது. நீங்கள் செழிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நாம் எழுந்து நிற்போம். எத்தனை பேர் இந்த மாலை வேலையில் உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை தேவன் அனுப்பினார்? நிஜமாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். ஆமே, ஆண்டவர் உங்களுக்காக ஏதாவது அனுப்புனாரா? எஸ் 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 எஸ். அவருடைய வார்த்தைகள் உங்களை செழிக்க வைக்கும். அவர் வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒரு மலை மாதிரி இருக்கு. வானத்திலிருந்து பொழிகிற மழைக்கு அது ஒப்பாய் இருக்கிறது. ஒரு காஞ்ச பூமியில் ஒரு மழை வந்தால் என்ன ஆகும்? அங்கே முளை கிளம்பும், செடி முளைக்கும், ஏதோ ஒன்று ஒரு உற்பத்தி அங்கே ஏற்படும். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவது தேவனுடைய வார்த்தை. அது உள்ளே வந்து அந்த மழை உங்களை தொட 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 உங்களை மூட 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 மூட
உங்களுக்குள்ளே இருந்து முளை கிளம்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருந்து செழிப்பு துவங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சுகம், அன்பு, பலன், ஆற்றல், ஞானம் என்கிற சகல காரியங்களும் உங்களுக்குள்ளிருந்து முளைத்து எழும்பும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளேருந்து நிறைய காரியங்கள் புறப்படும். இது 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 அப்படியே விட்டுறாதீங்க. இது ஆழமாக அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த இரவு வேலைக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை எங்களை நோக்கி அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Hallelujah. We praise you, Father. We love you, Father. Hallelujah. Glory, 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 glory. The entrance of your word is giveth light. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் பேதைகளை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். இயலாமைகள் நீங்குகிறது இப்போதே. ஹல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள இருக்கிற இயலாமைகள், என்னால் முடியாது, எனக்கு வரல, அதெல்லாம் இப்போவுமே ரிமூவ் ஆகுது இந்த நேரத்திலேயே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் அந்த செயலை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார் இப்பொழுது. மாக்ரோ ஷேகேந்தே ரெஹனமா குராபாலா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா இயலாமைகள், இயலாமையின் சிந்தனைகள், தோல்வியின் சிந்தனைகள், அதைரியத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவியானவர் இந்த வேலையில் எடுத்து போடுகிறார். மா போரா சேக்லாமா காச்சாலா பாரா காத்தாரா பாலபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னால் முடியும், என்னால் சில காரியங்களை செய்ய முடியும், கர்த்தர் எனக்கு அதுக்கு பலனை கொடுக்கிறார் என்கிற எண்ணங்களை தேவன் இன்னைக்கு உங்களுக்குள்ள கொண்டு வர. உங்கள் தொழிலை குறித்து, வேலையை குறித்து நீங்கள் களைச்சு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புதிய உற்சாகத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு புது தெம்பை உங்கள் மேலே கொண்டு வந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து போவதற்கான ஒரு ஆற்றலை, ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேலே கொண்டு வந்து அவர் வைக்கிறார். மாக்கோரா நா 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 ரே கிளேபுரா கத்தேனாமா ஷண்டுலுரா கத்தரபலபா மால்குனாமா ஷேக்லா மண்டலரதரபலபா. தேவனே உம்முடைய வசனங்கள், தேவனே உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே சென்று எங்கள் எண்ணங்களை, எங்கள் சிந்தனைகளை, எங்கள் உணர்வுகளை எல்லாவற்றிலையும் அது வேலை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் அது கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போதே இந்த வேலையிலே ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகள் மேலே புதிய கிருபைகள், புதிய பலன்கள் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட். இதுக்கு பிறகு அவங்க தங்களை பலவீனர்களாய் உணரவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல டிசிஷன் மேக்கராக மாற்றுங்க ராஜா. தப்பான முடிவு எடுக்கிறவர்களாய் அல்ல, சரியாய் முடிவு எடுக்கக்கூடிய ஞானங்களால் இந்த பிள்ளைகள் நிரப்பப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Prosperity is a choice. It is a choice. ஹல்லேலூயா. ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், போனது போட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நான் முடிவு எடுக்கிறேன். என் தேவன் என்னை செழிக்க வைக்கிறார், நான் செழிப்பை தெரிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. வாழ்க்கைங்கிறத நான் முடிவெடுப்பதின் மூலம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எல்லா காரியங்களையும் பார்க்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த வெளிச்சங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் நாங்கள் படித்தோம், நீங்களே இது எல்லாத்தையும் கொடுக்குறீங்கன்னு சொல்லி. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். இங்கே இருக்கிற பிள்ளைகளை ஒரு அற்புதங்களாக, அடையாளங்களாக நீங்க எழுப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இதுவரை இல்லாத ஒரு ப்ராஸ்பெரிட்டி, இதுவரை இல்லாத ஒரு செழிப்பு, இதுவரை இல்லாத ஒரு ஆரோக்கியம், இதுவரை இல்லாத ஒரு சமாதானம், இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக அன்பு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு புது தெம்போடு போகட்டும் ஆண்டவரே, ஒரு புது பலத்தோடு போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கழுகுகளை போல செட்டைகளை அடிக்கிற அளவிற்கு ஒரு பலன். ஹல்லேலூயா. சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு தெம்பு. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற எண்ணங்களை இந்த பிள்ளைகளுக்குள்ளே கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. Hallelujah. Father, I release your glory. Father, I release, hallelujah, the wisdom of God. Hallelujah. இதை பார்க்குற கேட்குற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் I release your presence. I release your touch. ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட வெறுமனையாக போகக்கூடாது, ஒருத்தர் கூட வெறுமனையாய் போகக்கூடாது. ஒவ்வொரு இருதயங்களும் நிரப்பப்படட்டும், ஒவ்வொரு உள்ளங்களும் தொடப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகள் நிலைத்திருக்கட்டும், இந்த வார்த்தைகள் கனி தரட்டும், இந்த வார்த்தைகள் தோப்பாக, மரங்களாக மாறட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீ செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே,
ஆமென் 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 ஆமென். praise God. hallelujah. amen. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? எஸ். amen. hallelujah. பாருங்க, கடவுளுடைய பிரமாணத்தை பற்றி சொன்னேன். அதுல ஒரு பிரமாணம் கனம் பண்ணுதலின் பிரமாணம், இன்னொரு பிரமாணம் the giving, the law of giving. எல்லாம் சொல்லுங்க, the law of giving. பாருங்க, இன்னைக்கு இந்த ப்ராஸ்பரிட்டிங்கிறது ஒரு சாய்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? அது ஒரு தேர்ந்தெடுப்புன்னு சொன்னா அப்படின்னா அர்த்தம்னா, நீங்க பணக்காரனாகவும் நினைச்சா பணக்காரன் ஆகலாம். ஆமென். அது ஒரு சாய்ஸா கடவுள் வைக்கிறார். சில பேர் அதை தெரிந்து கொள்றது இல்லை. இன்னும் சொல்ல போனா ஏழையாவுன்னு யாரும் தெரிந்து கொள்றது இல்லை. ஆனா எப்போ பணக்காரனா ஆகணும்னு நம்ம தெரிந்து கொள்ளலையோ அப்பவுமே எதை தான் தெரிந்து கொண்டிருக்கோம்னு அர்த்தம். அது முடிவு எடுக்காமலே எடுக்கும் முடிவு. விளங்குதுங்களா? அப்போ அது சாய்ஸா இருக்கிறதுனால இப்ப ஆண்டவர் ஒண்ணு சொல்லி தராரு, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எல்லாம் சொல்லுங்க, பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப இது என்னது? இதுவும் ஒரு சாய்ஸ் தான். நீ பெருக அறுக்கணும்னா நீ பெருக என்ன பண்ணலாம்? ஒரு விவசாயம் மாதிரி. மணி இஸ் a seed. பணம் வந்து என்னது? ஒரு விதை. கடவுள் சொல்றாரு, உன் கையில நான் கொடுத்துருக்கேன், நீ என்னை ட்ரஸ்ட் பண்ணலாம், என்னை ட்ரஸ்ட் பண்ணாம இருக்கலாம், என்னை நம்பலாம், என்னை நம்பாம இருக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு நான் கொடுத்த பணத்தை என்னுடைய நோக்கங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக ரிலீஸ் பண்ணுங்கிற. இன்னும் வரும் வாரங்கள்லாம் அதை குறித்து இன்னும் ஆழமாக உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி ரிலீஸ் பண்றது தான் ஃபெய்த்தா இருக்குது. ஃபெய்த்னா நம்புறேன் அப்படிங்கிறது இல்லை. ஃபெய்த் மீன்ஸ் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருந்து வெளியில வருது, அதுதான் விசுவாசம். ஏனென்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நான் செழிப்பை நம்புகிறேன் என்று சொன்னால் முதலாவது அந்த செழிப்பு நான் விதைப்பதிலே துவங்குகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், என் வாழ்க்கையில மறுக்கவே முடியாத ஒரு சத்தியமாய் நான் நம்புகிற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது விதைப்பும் அறுப்பும் தான். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? விதைச்சிருக்கிறேன். கண்டிப்பா நான் இருப்பேன், பல கோடி மடங்கு நான் இருப்பேன். ஆமென். நீங்களும் ஒரு விதத்துல விதைச்சிருக்கீங்க. எதுல தெரியுமா? ஆனா காணிக்கை கொடுக்க போறோம்ல அப்படி இல்ல, அது இல்ல. உங்க நேரத்தை விதைச்சிருக்கிறீங்க. நான் சொல்றேன், அதை அறுவடையாக பாப்பீங்க. அறுவடையா நீங்க பாப்பீங்க. எல்லாரும் தேடி போய் பல மணி நேரம் செலவு பண்ணி கிடைக்கிறது உங்களுக்கு சில மணி நேரங்கள்ல கிடைக்கும். ஏன்னா நீங்க நேரங்களை விதைச்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் உங்களுக்கு அறுவடையா வரும். ஆமென். அது ரொம்ப பெரிய அறுவடை. பாருங்க, ஒருத்தர் 10 மணி நேரம் ஒருத்தருக்காக காத்திருப்பாரு, காத்திருந்து வரலன்னு போயிருப்பாரு. நீங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பீங்க. இப்பதான் சார் வந்தாங்க, போங்க அப்படிப்பாங்க. 10 மணி நேரம் மிச்சம். நேரங்களே உங்களுக்கு அறுவடையாக வர ஆரம்பிக்கும். ஸோ லைஃப் எல்லாமே கடவுள் எப்படி வைக்கிறாருன்னா சோயிங் அண்ட் ரீப்பிங். இந்த பிரமாணத்தை பற்றி இன்னும் பிரம்மாண்டமாக பேச போகிறோம் ஒரு நாட்களில். எடுத்த உடனே கொஞ்சம் கம்மியாக தான் நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய சொல்லுவோம். ஏன்னா சிலருக்கெல்லாம் பதட்டம் ஆயிரும். அப்பா என்னெல்லாமோ இருக்கு அப்படின்னு, எங்கே நம்ம பாக்கெட்லேருந்து பிடிங்கிடுவாரோ அப்படின்னு. அதனால அப்படியே வச்சுக்கோங்க, பயப்படாது. உங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் வருதோ அவ்வளோ ரிலீஸ் பண்ணுங்க. ஆமென். நான் வந்து எனக்கு தெரியல உங்களுடைய விதைப்பு. நான் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட இருக்கிற சிறப்பானதை நான் விதைத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. தங்கங்களை இந்த வருஷத்தின் 1ஆம் தேதியே வைரத்தை விதைச்சு தான் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கு. வைர வருஷமா எனக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் விதைச்சது வைரம். வைரத்தை விதைச்சு தான் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். யோசித்து பாருங்களேன், கடவுள் பல 100 மடங்கு அதை எனக்கு திருப்பி தருவார். ஆமென். ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணு ஓடும் பாருங்களேன், பயம். போயிட்டுனா வரலன்னா போயிட்டுனா. இதை உடைக்கிறதுக்கு பேர் தான் ஃபெய்த். ஆமென். இதுவும் போயிட்டுனா என்ன ஆகும்? இந்த பயம் நிறைய பேருக்குள்ள இருக்கும் பாருங்க. இதை உடைக்கிறது தான் செழிப்புக்கான வழியாக இருக்கிறது. ஆமென். இப்போ ஒன்றும் நீங்க பதட்டப்படாதீங்க. உங்க ஃபெய்த் எந்த லெவல்ல இருக்குது பாருங்க, அந்த லெவல்ல இருந்து விதைக்க ஆரம்பிங்க. அப்புறம் உங்க ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த லெவல்ல விதைக்க ஆரம்பிங்க. உணர்ச்சி வசப்பட்டுலாம் விதைக்கும்படி யாரையும் நாம் தூண்டுகிறது இல்லை. அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். ஆமென். இப்போ உங்க கைகளை எடுத்துக்கொள்ளுங்க.
அறிக்கை செய்து நீங்கள் கொடுக்கலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைனில் நீங்கள் விதைக்கலாம். அங்கே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் விதைக்கலாம். வசனத்தை கேட்பதற்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை நீங்கள் விதைப்பதின் மூலமாகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் ஆஃபரிங், இட் இஸ் ஹானரிங் டு காட். இட்ஸ் ஹானரிங் காட்ஸ் வேர்ட். இட்ஸ் ஹானரிங் காட்ஸ் அனாயிண்டிங். இட்ஸ் ஹானரிங் the preacher, the man of God. Hallelujah. இதுதான் வழி பாருங்க. Thank you Father. எல்லாம் சொல்லுங்க. செழிப்பு என்பது என்னுடைய தேர்ந்தெடுப்பாக இருக்கிறது. ஆகையால் நான் செழிப்பை தெரிந்து கொள்கிறேன். நான் பெருக விதைப்பேன், நான் பெருக அறுப்பேன். இயேசுவின் நாமத்திலே இந்த நாள் முதற்கொண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு பெருக்கங்களையும் செழிப்பையும் முன்னேற்றங்களையும் என் வியாபாரத்திலே, என் பொருளாதாரத்திலே நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். என் விசுவாசத்தை என் விதைகள் மூலம் நான் வெளிப்படுத்துகிறேன். ஆசீர்வதிப்பார், எனக்கு பலனை தருவார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது விதைக்கலாம். ஹல்லேலூயா.